இந்த ட்ராமாவோட ஒன்லைனர்னு கேட்டிங்கன்னா முதல் பார்வை, அதாவது ஃபர்ஸ்ட் சைட்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. சொல்லலாங்கிற நேரத்துல நம்ம ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா 2 பேரும் மீட் பண்றாங்க. தென் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இதனோட கதை. சரி வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஃபுட்டாபா. கொஞ்சம் ஷையா கொஞ்சம் பாப்புலரா இருக்கக்கூடிய பொண்ணு தான். அப்படி அவ ஜாலியா ஸ்கூலுக்கு வர அப்படி அவளோட கபோர்ட்ல ஏதோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்து இவளை பத்தி தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டாபா பத்தியா பசங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப ஷையா நடந்துக்கிறா. இதனாலேயே அவளை சுத்தி பசங்களா சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவ ரொம்பவே ஃபேக்கான ஒரு பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நாளையில இருந்து நம்ம அவளை கண்டுக்கவே வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, இன்னொரு பொண்ணு அவதான் பாப்புலரா இருக்கால, பசங்க எப்படியும் நம்மள பார்க்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோனும் கேட்கறா. பட் எதுவுமே அவங்க கிட்ட போய் கேட்கல. தென் கட் பண்ணா ஸ்கூல் முடிஞ்சு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. ஏன்னா செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால வழியில இருக்க ஒரு கோயிலுக்குள்ள போய் அப்படியே ஒதுங்கி நிக்கிறா. அப்போ அங்க ஒரு பையனும் நின்றுட்டு இருக்கான். அவனோட பேரு டனாக்கா. டனாக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பத்தி சொல்ல, அவன் அங்க இருக்க மழையை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுச்சல அப்படிங்கிறான். இவ்வளோ ஆமாமா அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. ஏன் ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். சச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்க்குறான். அவள் தலையெல்லாம் நனைஞ்சு போயிருக்கவும் டக்குன்னு அவனோட டிஷர்ட் எடுத்து அவன் மேலே போடுறா. இவ்வளோ ஒன்றும் புரியாம பார்க்க, உன்னோட தலையில நனைஞ்சு போயிருக்கு பாரு, இதில் தொடச்சிக்கோ, கவலைப்படாத, நான் இந்த டிஷர்ட்டை இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறா. தெரிஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படி சிரிக்க, இவ்வளோ அவனைய பார்க்க ரொம்ப பிடிச்சிருச்சு இவளுக்கு. அப்போ ஓகே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தொடச்சிக்கிட்டே லைட்டாக அவனை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்ன ஒரே கிளாஸ் வேற போல அப்படியே இடையில ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே லைட்டா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க வெக்கத்துல. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போய்கிட்டே இருக்கு. தினம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் கிளாஸ் முடிஞ்சு வர ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க போலியே அப்படிங்கறத கேட்க, ஆமாமாங்கவும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஏன்னா சம்மர் பிரேக் வரப்போகுது இல்லையா நாளையில இருந்து, அதனால 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லேண்டன் ஃபெஸ்டிவல் வரப்போகுது 7 மணிக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் சொல்றா. அப்போ அந்த பார்க்குக்கு 7 மணிக்கு மறக்காம வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடியே போயிட்டான். அப்புறம் என்ன நைட்டே அழகா ரெடி ஆகிட்டு 7 மணிக்கு தான் வர சொன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகி வந்து நின்னுக்கிட்டா. 7 மணியும் ஆகிடுச்சு. இன்னுமே ஹீரோவை காணோம். அப்படியே டைம் போக போக கடைசியில 9:45 ஆகிடுச்சு. பட் இன்னுமே ஹீரோ அங்க வரவே இல்லை. ஒரு பயத்தோடவே நின்றுட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டானாமா. என்ன விஷயம் என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனா ஏன்டா அவன் இவ்வளோ சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டா. தென் கட் பண்ணா அதே மாதிரி மழை பெய்யுது. எப்பவும் போலயே நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து அதே கோயில்ல மழைக்காக ஒதுங்கி நிற்கிறா. பட் இப்போ நம்ம ஹீரோ அங்கே இல்லை. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாங்க, கிளாஸ்ல எல்லாம் எப்படி அழகா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பயங்கரமா அழுகிறா. கடைசியா பார்க்கில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட போனவன் தான் அப்படியே போயிட்டான். இதை நினச்சி பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா கிளாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம ஹீரோவோட பேரை தான் எழுதுறா. ஸோ இவ இன்னுமே நம்ம ஹீரோவை மறக்கல. இப்படியே ஒரு 3 வருஷம் ஓடிடுச்சு. ஜூனியர் ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூலுக்கும் நம்ம ஹீரோயின் வந்தாச்சு. அப்போ பிரேக் விட்டதும் நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வா கேண்டீனுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேரு மக்கிட்டா யூரி. நம்ம யூரினே வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கிட்டே 2 பசங்க வந்து செமையா பேச இவளும் கியூட்டா பேசிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இந்த யூரி என்ன ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, பார்க்கவே ரொம்ப கிரிஞ்சா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு தென் கட் பண்ணா ஃபுட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பெருசா எதுவும் அவங்க கிட்ட பேசிக்கிறது இல்ல. ஆனாலும் அவங்க கூட ஒட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. உனக்கும் அந்த யூரி பண்றது கிரிஞ்சா தானே இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டா. ஆமாமா எனக்குமே அவ்வளவு மாதிரி இருக்கிறது பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஆமா சாமின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வர டக்குன்னு ஒரு பையனை இடிச்சிட்டா. இடிச்சதுல சாப்பிட்ட பிரெட் கீழே விளக்க போக இடிச்ச பையன் பிடிச்சிட்டான். இவ்வளோ வச்சுட்டோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு போவ. இது சேட் பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போவ. இந்த வாய்ஸை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட நினைப்பு வந்துச்சு. உடனே அவனை திரும்பி பார்க்க அந்த பையன் திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கானா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்க போங்க வர அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பையனை பார்த்து ஓடி வந்து டனாக்கான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அந்த பையன் திரும்பவே இல்லை. அவளுக்கு பின்னாடி வந்த பையன் ஹே மபூச்சி அப்படி சொல்லிட்டு கூப்பிட அப்ப நம்ம ஹீரோ திரும்புறான். என்னது மபூச்சியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. அதே குழப்பத்துல தான் கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கா.
அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இவங்க 2 பேரும் சந்திப்பாங்க இல்லையா, அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். இவளை பார்த்ததும் அந்த கோயிலுக்குள்ள அவன் போயிட்டான். ஸோ இவ்வளோ பின்னாடியே ஓடி வந்து டனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட என்னோட பேரு மபூச்சிங்கிறான். ஸோ இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினும் ஓ அப்படியா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது சீக்கிரமா வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதே டைலாக் தான் ஃபர்ஸ்ட் மீட் அப்போ நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிட்டான், எனக்கு தெரியும் நீ டனாக்கா தானே அப்படிங்க. நான் டனாக்காவெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது, என்னோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணதும் நான் என்னோட பேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்கிறான். நம்ம திரும்பவும் சேம் ஸ்கூலில் படிப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் கிளாஸ் 1. வாவ் நீ இவ்வளோ சூப்பராக படிப்பியா டனாக்கா, நீ செம்ம ஸ்மார்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீ என்னைய பார்த்துருக்கிய என்ன டனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் டனாக்கா கிடையாது, உன்கிட்ட சொன்னால நான் மபூச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போலாம் நீ ரொம்பவே மாறிட்டல்ல, எப்படி நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணை பற்றி அவ பின்னாடியில தப்பா பேசலாம், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி சொல்லிட்டு போவ. யூரியை பத்தி இவங்க தப்பா பேசினாங்க இல்லையா, அதை தான் சொல்றான். இங்க பாரு, யூரி மாதிரி என்னால திரும்பவும் இது மாதிரி தனியான வாழ்க்கையை வாழ முடியாது, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, அவங்க என்ன ஹிட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமாங்க, நீ நார்மலா பேசினாலே அவங்க உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்படி இருக்கிறதும் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். தென் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல யூரியோட ஒரு பேப்பர் வந்துட்டு பறந்து போக நம்ம ஹீரோயின் தான் கொண்டு வந்து கொடுக்குறா. அவளும் கியூட்டா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிக்க, நீ ஏன் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு குளிரும் இல்ல, உள்ள போய் உட்காந்து சாப்பிடலாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க சச்சா அப்படிலாம் இல்லை, எனக்கு இங்க உட்காந்து சாப்பிட பிடிச்சிருக்கே அதனால தான் அப்படிங்கிறா. அப்போ பேக்ல உள்ள ஒரு பொம்மையை பார்த்துட்டு இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படிங்க, இது மாதிரி என்கிட்ட 2 அண்ணா இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசையா நம்ம ஹீரோனுக்கு அதை கழட்டி கொடுக்கும்போது வேணா இது என்னோட டைப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போவ. எல்லாருமே என்ன வெறுக்கும் போது நீ மட்டும் என் கூட வந்து பேசியிருக்க, ரொம்ப தேங்க்யூன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுங்கிறா, இப்படி தனியா இருக்கிறது பிடிச்ச ஒன்றும் நான் இருக்கல, பிளஸ் பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவும் நான் கியூட்டா ஆக்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நானே ஏமாத்திக்க கூடாது இல்லையா, அதுக்காக மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறத அவ சொல்ல எனக்கு அதை குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை கேட்கிறா. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை கொடுத்துட்டா. ஸோ நம்ம ஹீரோயினும் அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு கிளாஸ்குள்ள வந்துட்டா. உனக்கு ஏது இது அப்படி சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க எனக்கு யூரி தான் இதை கொடுத்தா அப்படிங்கிறா. இது கேட்டது இவளோட ஃப்ரெண்ட்ஸு என்ன ஃபுட்டா போனி அவ கூட போய் பேசினியா அப்படிங்க, இல்லப்பா அவ தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அதான் போய் பேசின அப்படிங்க. ஹே அவ வேணும்னு தான் அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, இப்படிலாம் போய் அவளுக்கெல்லாம் நீ அட்டென்ஷன் கொடுக்காத அப்படிங்கறத இவங்க சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இவ ஜூனியர் ஸ்கூல்ல படிக்கும்போது இவளை பத்தி 3 பொண்ணுங்க தப்பா பேசும் இல்லையா, பசங்களோட அட்டென்ஷனுக்காக தான் அவ இப்படி கியூட்டா நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த யூரியை பத்தி பேசினது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னது, தென் அந்த பொண்ணு நான் என்னோட செல்ஃப்க்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னது, இதையெல்லாம் நினைச்சு பார்த்தோ இப்போ போல்டா பேச ஆரம்பிச்சுட்டா. அவ ஒன்னும் யாருக்கும் ஃபேக்காலாம் நடந்துக்கல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவ இருக்கிறா, உங்களுக்கு தான் அவ கியூட்டா இருக்கிறத நினைச்சு பொறாமையா இருக்கு, பசங்க அவ கூட வந்து பேசுறத பார்க்க உங்களுக்கு தான் அதிக பொறாமையா இருக்கு, அதனாலதான் இப்படி அவ பின்னாடி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அவன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவா பேச இப்ப யூரியே இவகிட்ட வந்து நின்னு நீங்க என் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கீங்க போலியே அப்படிங்கிறா. இது கேட்டு அந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க, இவ என்ன ரொம்ப ஓவரா பண்றா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கிளம்பிட்டாங்களா. அப்படி வரும்போது இந்த ஃபுட்டாபா கிட்ட எல்லாம் லெக்சர் கேட்க வேண்டியதா போயிடுச்சு பாரு. ஈவன் முன்னாடியே அவளை பத்தி தப்பா தானே பேசிட்டு இருந்தா, இப்ப பாரு நல்ல விளையாட்ட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறத நம்ம ஹீரோ கேட்கறான். அப்போ ஒரு பையன் ஓடி வந்து என்ன உன்னோட கிரேட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ்னு சொன்னா நீ என்ன கண்டுக்காம இருக்க அப்படிங்கறத கேட்க அதுக்கு ஹீரோ எதுவும் பேசலாம் கிளம்பிட்டான். தென் இப்போ வீட்டில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருப்பாங்க போல, அதுல இருந்து அந்த 2 பொண்ணுங்களும் லெஃப்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் டே சோகமா உட்காந்துட்டு இருக்க, இங்க என்ன உட்காந்து மாப் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹீரோ வந்து கேட்கறான். இவ டக்குன்னு பயந்து போய் பார்க்க ஹீரோ ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னாச்சம்மா அப்படி சொல்லிட்டு கேட்க எல்லாம் நீ சொன்னதால் தான், நீ தான் அவங்கள ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னல அதான் அப்படிங்க. ஓ அப்போ இது என்னோட ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை இது எல்லாம் என் தப்பு தான், நான் தான் தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், அவங்கள கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட தெரியாமல் இருக்கேன் பாரு, ஸோ கண்டிப்பாக இது எல்லாம் என்னோட தப்பு தான் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணேன். அப்போ கரெக்டாக ஒரு 2 பசங்க நம்ம பேண்டுக்கு என்ன பேர்டா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. அவங்கள நம்ம ஹீரோ பார்த்ததும் டக்குனு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியல, போகிற பசங்க என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. எங்க ஹீரோவும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. டனாக்கா அப்படின்னு பார்க்க நான் உனக்கு எவ்வளோ டைம் சொல்றது, என்னோட பேர் டனாக்கா கிடையாது, டனாக்கா எப்போ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப இவனோட ஃபர்ஸ்ட் நேமை வச்சு கூப்பிடுறா கோயுன்னு சொல்லி. அவன் திரும்பி பார்க்க ஆமா ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுறேன்,
எனக்கு மொபுச்சின்னு கூப்பிட்டா வேற யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, அதனால தான் அப்படிங்க. இவனும் பார்த்து நின்றுட்டு இருக்கான். உனக்கு டனாக்கான்னு கூப்பிடுறதை விட இது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, உனக்கு என்ன தோணுதோ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். தென் இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் நேராக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சாரி கேட்குறா. நான் அப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்க கூடாது, அது என்னோட தப்பு தான். இது நாள் வரைக்குமே நீங்க என்ன வெறுத்துக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி உங்க கூடவே எதுவும் பேசாமே இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் தனியாயிடுவேன் ரொம்பவே பயப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நாங்கள் ஒன்றும் உன்னை வெறுக்கல, பட் நீ இப்படி தான்னா கண்டிப்பாக எங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதை கேட்டுட்டு இருந்த யூரி பக்கத்தில் வந்து நின்று, அப்போ அவங்க கூட நீ சேர முடியாமல் போயிடுச்சா அப்படிங்கிறது சொல்லி கேட்க, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவ கூட இப்படி ஒரு ப்ராப்பரான கான்வர்சேஷன் பண்ணியிருக்கப்பாங்கிறா. இது கேட்ட யூரி, பட் நம்ம 2 பேரும் நல்லா பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் என்ன 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, வா ஸ்டேஷன் வர ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே பேக் மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. தென் கட் பண்ணா வேக வேகமாக ஸ்கூல் ஓடி வந்து பார்க்குறா. இப்போ கிளாஸ் பிரித்து விட்டுருக்காங்க. யூரியும் இவளும் ஒரே கிளாஸ், ரொம்ப சந்தோஷத்தோட கிளாஸ்க்குள்ளே வரா. யூரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்ல, அப்போ ஒரு பையன் இவளை தள்ளி விட்டுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய், பாத்தியா இந்த வருஷமும் நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் வந்திருக்கோம், விதியா பார்த்து தான் நம்ம 2 பேரையும் 2 வருஷமா ஒரே கிளாஸ்ல சேர்த்து வச்சுட்டு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப குஷியா பேச அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. அப்போ இன்னொரு பையன், நீ வழியில் நின்றுட்டு இருக்கமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தள்ள சொல்லிட்டு போவ, பார்த்தா அது நம்ம ஹீரோ. கோயோ நீ இதே கிளாஸா, எப்படி இந்த கிளாஸ்க்கு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, என்னோட மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால தான் இந்த கிளாஸ்ல தூக்கி போட்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்து உட்கார்றான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு அவ்வளவுதான், பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கிளாஸ் ஆகியாச்சா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவையை தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ வந்த ஒரே நாள்ல ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சாச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இது சாக்கர் மேட்ச் பத்தி. பாரு வந்ததும் சீக்கிரமா செட் ஆயிட்டான் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அப்ப டக்குன்னு ஹீரோவில பார்த்ததும் டக்குன்னு திரும்பிக்கிட்டா. சோ இப்படி அப்படியே லைட்டா சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. நம்ம யூரி வந்து இவளோட பேசிட்டு இருக்கா. அப்படி யூரிய பார்த்ததும் 2 பொண்ணுங்க, இந்த பொண்ணு தான் லாஸ்ட் இயர் எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்களாமா, என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ இவன் மேலதான் தப்பா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத யூரி கேட்டுதான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. சோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, முன்னாடி அவளுக்கு ஒரு கீச்சைன் பொம்மை கொடுத்துருப்பா இல்லையா, அது மாதிரி ஒன்று வாங்கியிருப்பா போல, அதை எடுத்துட்டு வந்து யூரி கிட்ட காமிச்சுக்கிட்டு, பாத்தியா 2 பேரும் மேட்சா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இதை கேட்டு யூரியோன்னு சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கால. சோ இதை பார்த்தது அந்த 2 பொண்ணுங்க, அப்போ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணுங்க அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் யூரிக்கு சப்போர்ட் பண்ணி அவ 2 ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டா இல்லையா, அதை பத்தி பேசி மறுபடியும் யூரி தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஹீரோ முதற்கொண்டு கேட்டுட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயினும் கையெடுத்து கும்பிட்டு அந்த பக்கமா ஓடிட்டா. இப்போ 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டெஸ்க்ல ஒரு பொண்ணு வந்து உட்காரா. இவ பேரு முரோ. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் அவ கண்டுக்கவே இல்லை. ஹெட்செட்டை மாட்டிட்டு புக்கை எடுத்துட்டு உட்காந்தாச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அவட்ட பேச ட்ரை பண்றா. ஒருவேளை அவளுக்கு காதுக்கு எது கேட்கல போல ஹெட்செட் போட்டிருக்கிறதால. ஸோ அவ ரெஸ்பான்ஸே பண்ணாதும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி அவ பாட்டுக்கு படுத்துக்க இது ஹீரோவும் நோட் பண்றான். தென் இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பையன் வந்து கிரேட் கம்மியாயிடுச்சுன்னு பேசினா இல்லையா, அவ ஒரு நோட்டீஸ் அட்டாச் பண்ணிட்டு போவ. இது அந்த முரோ பொண்ணு தான் பாக்குறா. என்னடான்னு வந்து பார்த்தா லீடர்ஷிப் ட்ரைனிங் நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு போயிருக்கான். அந்த ஒரு ட்ரைனிங்க்கு இப்போ போனா இல்லையா இந்த பையன் தான் ஹெட் மாதிரி. இப்போ ஒட்டிட்டு போனா இல்லையா அந்த பையனை இவ போட்டோ எடுக்க, இவட்ட ஒரு பையன் பின்னாடியே சுத்துவான்ல, அவன் எட்டி பார்த்து நாங்க எல்லாரும் கரைக்கே போலான் இருக்கோம் வரியா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறான். இந்த பையனோட பேரு கோமினாட்டோ. ஆனா அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இவங்க எப்போ மீட் பண்ணுவாங்க இல்லையா அந்த கோயில் கிட்டே நின்றுட்டு குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து இந்த வருஷம் ரொம்பவே மாறிட்ட போலே அப்படிங்கிறது கேட்க, என்ன பண்றது புது கிளாஸ் தான் புது ஃப்ரெண்ட்ஸ் தான், நானும் அட்டாச் ஆகலான்னு ட்ரை பண்றேன், பட் ஒன்றும் முடியல, ஸோ அமைதியாவே இருக்கலாம் அதான் நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீ ஏன் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதாவது முன்னாடி ஒரு சிங்சா குரூப்ல இருந்தா இல்லையா அது மாதிரி எல்லாம் இல்லாம இப்போ நார்மலா இவளுக்கு எப்படி இருக்க பிடிக்குமோ அப்படியே இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல கிளாஸ் ரெப்பா யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே கையை தூக்க மாட்டாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறா. நெக்ஸ்ட் பசங்களுக்கு ரெப் வேணும் இல்லையா, அதுக்கு யாரு வாலண்டியரா வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒருத்தனும் பேச மாட்டான். கண்டுக்க கூட இல்லை. நம்ம கிளாஸ் வந்துட்டு மற்ற கிளாஸ் போலயே இருக்கக்கூடாது, யூனிக்கா ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக என் கூட சேர்ந்து யார் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நான் ரெப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்குறான். சரி முன்னாடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கூப்பிட்டா நம்ம ஹீரோவும் வரான். இவ பார்த்துக்கிட்டே இருக்கவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. இவ தேங்க்யூ சொல்ல, அதுக்கு சொல்ற இதை நம்ம சொன்னா தானே சீக்கிரமா கிளாஸையே முடிச்சுட்டு விடுவாங்க, அதனால தான் சொன்னங்கிறான். இவ பார்த்து சிரிச்சதும் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஈவென்ட் கமிட்டிக்கு யார் வர போறீங்க ஒரு 3 பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த முருவ பொண்ணு தான் கை தூக்குறா. அவளை பார்த்ததும் கோமினாட்டோ இருக்கான் இல்லையா அவன் நம்ம மீனாட்டோன்னு
கூப்பிட்டுக்கலாம். அவன் நானும் அப்படி சொல்லிட்டு கை தூக்க நம்ம யூரியுமே கை தூக்கிட்டா. ஸோ நீங்கள் 3 பேரும் தான் வர போறீங்க, கொஞ்சம் ஒர்க் ஓவர்லோடாக இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. 3 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. தென் இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 டே 2 நைட்ஸ்க்கு லீடர்ஷிப் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. அதை டீச்சரும் சொல்கிறாங்க. இங்கே முரு கேலண்டரில் மார்க் எல்லாம் பண்ணி வச்சுட்ட டேட்டை. தென் இப்போ கட் பண்ணால் அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் டே 1ல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சுருப்பாங்க போல. என்னடா இதுக்கு பேசாமல் கிளாஸ்லேயே இருந்திருக்கலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு மினோட்டோ புலம்பிட்டு இருக்கான். இல்லைப்பா, இது குரூப் டிஸ்கஷன்லேயே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின்லாம் சொல்ல. சரி சொல்லு, இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்கோட பர்பஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த மூரோங்கிற பொண்ணு சொல்கிறான், இது வந்துட்டு கிளாஸ்க்கும் ஈவெண்ட் கமிட்டிஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, சீக்கிரமாக குயிக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்கங்கிறா. இப்போ தான் நம்ம ஹீரோ சாரிப்பா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரேன். என்னது நீ லேட்டா? கிளாஸ் ரெப்பாக இருந்துட்டு நீயே லேட்டாக வரையே, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறான். பின்னாடியே ஹெட் டீச்சர் வந்து, என்னம்மா பூச்சி, கிளாஸ் ரெப்பாக இருந்துட்டு நீயே இப்படி லேட்டாக வரையே, எல்லாருக்கும் நீ தான் ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கணும், ஆனால் இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேசவே ஓகே சாரி அப்படின்னு இவன் சொல்ல, என்ன ஆட்டிடியூடுன்னு சார் கோவப்பட இவனோட கிரேட் பற்றி முன்னாடி பேசினா இல்லையா, அந்த போய் ஓடி வந்து சாரி சார் இனிமேல் இது மாதிரி நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவர் வந்துட்டு டீச்சர் போல, நம்ம ஹீரோயின்லாம் டீச்சர் தான் சொல்கிறா. முஞ்ச பார்த்தா யார் டீச்சர் யார் ஸ்டூடெண்ட் ஒன்றுமே தெரியல. அதனால தான் தெரியாமல் நான் ஸ்டூடெண்ட் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இவர் வந்துட்டு ஒரு டீச்சர். அவர் போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட பண்ண தப்புக்கு ஒழுங்கா அப்பாலிச்சி லெட்டரை எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு போறாரு. கடுப்பாகுதே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து உட்கார வர முரோவை பார்த்துட்டு, நீ கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோ, நீ இப்படி நடந்துக்கிறதால பாரு இந்த டனாக்கா டீச்சருக்கு கூட அதனால அஃபெக்ட் ஆகுது, ஸோ ஒழுங்கா நடந்துக்கோங்கிறா. நான் இப்படி பண்றதால என் பிரதருக்கெல்லாம் ஒன்றாகாதுங்கிற மாதிரி ஹீரோ உட்கார, இவன் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டிட்டு இருக்கா. இருங்க ஒரு நிமிஷம், நம்ம ஹீரோயின் எனக்கு பிரதர்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மினாட்டோ ஆமா இவனோட பிரதர் தான் அவரு, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். எனக்கு நிஜமாவே தெரியாது போ அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. நான் இதை மறைக்கணும்னு தான் மறைக்கல, சொல்ல வேணான்னு விட்டுட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கறத ஹீரோ சொல்றான். இப்போ முரோ நம்ம ஹீரோ பார்த்து, அப்போ நீ டீச்சர் கூட தான் ஒன்னா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. சேச்சா, அவன் தனியா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கான், நான் என் அப்பாவோட இருக்கேன் அப்படிங்கறத சொல்றான். அப்போ அம்மாக்கு என்னாச்சு, அவங்க திரும்ப வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு பெருசா நம்ம ஹீரோ ரியாக்ட் பண்ணல. உன்னோட நேமை நீ ஏன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலன்னு ஒரு பையன் கேட்க, அதில் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தென் சார் வந்து டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் போதும், எல்லாரும் இந்த பக்கமாக வாங்க, ஈவினிங்கில் வந்து மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ உட்கார வச்சு ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்னெல்லாம் எழுதினீங்களோ அது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாஸ் 1 எந்திரிச்சு சொல்லுங்கிறாரு. அந்த பொண்ணு எந்திரிச்சு சோசியல் ஸ்கில் எல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறா. சூப்பராக சொல்கிறாப்பா, வேலிடான பாயிண்ட்ல சொல்றாப்பான்னு சொல்லிட்டு யூரியும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து கிளாஸ் 3ங்க நம்ம ஹீரோயினோட கிளாஸ். அப்படி என்னத்தை எழுதி வச்சான்னு தெரியல, பயத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பிடிங்கி பாக்குறான், கிரேட் மெமரிஸ்ன்னு மட்டும் எழுதி வச்சிருக்கா. சார் வேற என்னாச்சு, எந்திரிங்க டக்குன்னு ஹீரோவை எழுந்து, ஸ்கூல் ஈவெண்ட்னாலும் ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி அதை குரூப்பா நம்ம செய்யணும், அப்படி பண்றதும் கூட பெஸ்டான ஒரு ஐடியா தான் அப்படிங்கறத சொல்ல, சூப்பரா சொன்னப்பா உட்காருங்கிறாரு. ஆனா இவனோட அண்ணன் டீச்சர் இருக்காரு இல்லையா, அவரு யூனிட்டியை பத்தி நீ பேசுறியா, எப்படி நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம தனியா பண்ண முடியாத விஷயங்களை குரூப்பா சேர்ந்தா பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கிறத பார்த்துட்டே, இப்போ ஒரு நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கணும், அதுக்கு தான் இது அப்படிங்கிறத சொல்றான். இது நல்லா இருக்கே நான் என்ன சொல்ல. அடுத்து திரும்ப கிளாப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஹீரோயினோ அவனையே பார்த்துட்டு இருக்க, என்ன நீயே பார்த்துட்டு இருக்க, இதை தானே நீ எழுதி வச்சிருக்க, அதை தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்புறம் என்ன, அதை பத்தியே யோசிச்சவ நைட்டே ஆயிடுச்சு, டே அண்ட் நைட் தானே இந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இவ டெஸ்க்ல படுத்துட்டு இருக்க. ஹீரோ வரான், லைட்லாம் ஆஃப் பண்ண போறாங்க. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு, ஆனால் குயு நீ ரொம்பவே அமேசிங் தெரியுமா, எல்லாத்தையுமே நீ ரொம்ப ஈஸியாக பண்ணுற, ஆனால் நானும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் ஒன்றுமே பண்ண முடியலங்கிறத சொல்கிறா. ஹீரோவும் அவளை பார்க்க, அவ்வளோ நான் உன்னை போலவே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ டக்குன்னு ஹீரோ அவளுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கமாக வந்து படுத்துக்கிட்டு, நான் ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறேன் அவ்வளோதான், மேபி நான் இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், பட் நீ என்னை விட ரொம்ப ப்ராப்பராக பண்ணுற அப்படின்னதும் இவன் திரும்பி படுத்துக்கிட்டா. அவனை பார்த்து அவன் அந்த பக்கமாக தான் படுத்துட்டு இருக்கான். நீ இப்படி ரொம்ப டவுனா இருக்கிறத பார்த்தா நீ உன்னோட செல்ஃப்க்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் க்ளோஸா படுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல.
திரும்ப பேக் டு த பொசிஷனுங்கிற மாதிரி அதே மாதிரி படுத்துக்கிட்டு நீ இதுக்காக என்ன மாதிரி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறது ஹீரோ சொல்ல, நீ இது வரைக்கும் உன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நீ நினச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் மேட்ரே கிடையாது, நான் இப்படி தான் ஜஸ்ட் அப்படியே போக வேண்டியதான் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், கோயு உனக்கு கோயு மபூச்சியாக இருக்க பிடிச்சிருக்கா, ஏன் கோயு டனாக்கா போனா அப்படிங்கிறது கேட்குறா. இவன் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் இல்லையா, அதை தான் சொல்கிறான். இப்போ அப்படியே அவன் தலையில் மெல்லமாக கை வச்சுட்டு அவன் கிட்ட வந்து படுத்துட்டு இருக்கா. பட் ஹீரோ என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு எழுந்து போவேன், டக்குன்னு அவனை பிடிச்சி நீ எல்லா விஷயத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணுற, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற, பட் என்னால் அப்படி இருக்க முடியல, நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கத்துறா. கொஞ்சம் மெதுவாக பேசுறியா அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னதும் அவள் அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுக்கிட்டா. இப்போ அவன் அவளோட தோள் மேலே சாஞ்சுக்கிட்டு சாரி அன்னைக்கு அந்த லண்டன் ஃபெஸ்டிவலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். எனக்காக நீ அன்னைக்கு நான் வருவேன்னு சொல்லி ரொம்ப நேரம் அந்த பார்க்கில் வெயிட் பண்ணியிருப்பல அப்படிங்க. ஆமாம், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறது ஹீரோயின் சொன்னதும் நானும் அங்கே வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்னோடய வீட்டில் ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, அதையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாகிடுச்சு. உன்னை அன்னைக்கு ரொம்ப வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவளை பார்த்து கேட்க, இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நம்ம இப்படி ஹக் பண்ண மாதிரி நின்றுருந்தது தப்பு இல்லையாங்கிற மாதிரி கேட்குறா. அவள் அதுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு நான் இது இங்கே சப்மிட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவ குட் நைட் சொல்ல அவன் ஜஸ்ட் லைட்டாக ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டான். இவளோ அவன் என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு வரான், பட் சொல்ல விரும்பலை. என்னாலையுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலை. பட் இதை பார்க்கும்போது பழைய டனாக்காவும் அவன் என்கிட்ட பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணுறா. தென் கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் அண்ணனை மீட் பண்ணுறான். நீ யாடா அந்த டிஸ்கஷனில் பேசின, யூனிட்டியை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன், நம்பவே முடியலங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் அந்த பேப்பரில் நம்ம ஹீரோ அந்த குரூப் டிஸ்கஷனில் சொன்னான் இல்லையா, ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கணுங்கிறத, அதை இப்போ அந்த பேப்பரில் எழுதிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே போல் தான் ஹீரோவும் இந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் சுத்திட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான். கோயுவா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலமா ஃபாலோ பண்ணிட்டு திருட்டுத்தனமா வந்து எட்டி பார்த்தா உள்ள அந்த பொண்ணு இவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கு. அவன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பட் சாரிங்க அப்படிங்கிறத சொல்ல, இட்ஸ் ஓகே நான் சொன்னதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. இவ்வளோ இதெல்லாம் வெளியே உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அந்த பொண்ணு ஓடினதும் இவன் மெல்லமா எஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க, டக்குன்னு ஹீரோவும் வெளியே வர இடிச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க. இப்படி திருட்டுத்தனமா எட்டி பாக்குற வேலையெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டு போவேன். சேச்சா நான் ஒன்னும் எட்டி பார்க்கலையே அப்படின்ட்டே பின்னாடி வரா. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போவேன். அந்த பொண்ணு கியூட்டா இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமா ஆமா அப்படி சொல்லிட்டு அவனும் போயிட்டு இருக்கான். இவளும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கேது இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறான். இவன் அவனை ஓவர் டேக் பண்ணி வந்து அப்போ யார் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்காக நீ இதை ஏன் கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவ்வளோ என்னது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க, ஓ நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, இவ அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. என்ன நினச்சனோ நான் சும்மா ஜோக் பண்ண அப்படி சொல்லிட்டு கிளம்ப, ஜோக் பண்ணுறது இருக்கட்டும் நான் கேட்டதுக்கு பதில்னு சொல்லிட்டு பின்னாடியே வரா. நான் யாரையும் லவ் பண்ணல, யார் கூடயும் அவுட்டிங்க போக போகிறது இல்லைன்னு இவன் சொல்ல, ஏன்னு கேட்குறா. அவன் எதுவுமே பேசாம முன்னாடியே போவேன். நாங்கள் பார்க்காம போன அந்த 3 வருஷத்துல என்னதான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ஷர்ட்டை பிடிக்கிறா. இவன் என்னன்னு கேட்க, தெரில அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு இருக்கா. உண்மையா நீ என்ன லவ் பண்றியா என்ன அப்படி சொல்லிட்டு இவன் கேட்க, அவனையே பார்த்தவ சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இருக்கா. ஓவராத்த பண்றங்கிற மாதிரி ஹீரோ முன்னாடி போவேன். சப்போஸ் நான் உன்னை லவ் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா கண்டிப்பா உன்னோட நான் அவுட்டிங்கே வரமாட்டேன்ட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது சரியான்னு சொல்லிட்டு இவளும் பீத்த, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நினைச்சாலே தெரியல, எனக்கே இப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, ஒருவேளை ஒன்னும் ஆல்ரெடி தெரிஞ்சதால கூட இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து அந்த பழைய டனாக்காவை தேடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. அது ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஏதோ அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்த மாதிரியே நடிச்சிட்டு இருக்கியே தவிர மூவ் ஆன்லாம் பண்ணல. இப்படி இருக்க உன் நிலைமையை நினைச்சாலே பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். என்னத்துக்கு என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்கா. தென் இப்போ கட் பண்ணி கிளாஸ்ல காட்டுறாங்க. இங்க இருக்க ஒவ்வொரு குரூப்புக்காகவும் ஒவ்வொரு அசைன்மெண்ட்ஸை நாங்க எழுதி இந்த டப்பாக்குள்ள போட்டிருக்கோம். நீங்க செலக்ட் பண்ணி அந்த வேலையை 2 மணி நேரத்துல முடிச்சாகணும்னு சொல்றாங்க. என்ன அசைன்மெண்ட் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, அவ பதிலே பேசல, கோவத்துல இருக்க போல திரும்பிக்கிட்டா. தென் இப்போ அவங்க குரூப் லீடர் தான் வந்துட்டு என்ன அசைன்மெண்ட்ங்கிறத செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சாமி கிட்ட ப்ரே எல்லாம் பண்ணிக்கிட்டு எடுத்து பார்த்தா போல் கிளீனிங் வந்திருக்கு. போய் இதையா கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு மினாட்டோ கத்திட்டு இருக்கேன். போதும் மினாட்டோ, நீ ஆல்ரெடி இதை 3 டைம் சொல்லிட்டேன்னு இருக்காங்க. யூரி பரவாயில்ல விடுக்கு கைஸ், நம்மளோட பெஸ்ட் கொடுத்து நம்ம கிளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேசுறா. அப்போ ஹீரோவோட அண்ணன் டீச்சர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பிரஷஸ் எடுக்க யாராச்சும் ஒருத்தர் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே முரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போயிட்டா. இதை பார்த்த மினாட்டோக்கு கோவம் வந்துச்சு போல. உன் அண்ணன்
ஸ்கூல் பொண்ணுங்களோடலாம் கொஞ்சம் நெருங்கி பழங்குற மாதிரி இருக்கு, பார்த்துக்க அப்படின்னதும் அதை போய் அவன்கிட்டயே சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்போ இங்கே முரோ கிட்ட சாரும் ப்ரெஷஸ் எடுத்து கொடுத்துட்டு அங்கே இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பார் போல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. முரோ உனக்கு ஆல்ரெடி அசைன்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் இவ்வளோ பேர் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கங்கிறா. முரோ ஒழுங்கா அங்கே போய் உன்னோட கிளீனிங் வேலையை பாரு, இப்படி எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிறாரு. அவ டக்குன்னு அவரோட சட்டையை பிடிச்சி நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேங்கிறா. முரோ நான் உன்னோட டீச்சர், நீ என்னோட ஸ்டூடெண்ட், இதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒழுங்கா அங்கே போன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவன் கேட்காம மறுபடியும் சட்டையை பிடிக்க ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த கடுப்பில் இப்போ முரோவும் அவர் கொடுத்த ப்ரஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வரா. ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நாங்கள்லாம் என்னமோ ஏதோ நினச்சிட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர, நீ இப்படி பேசுறதே எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா, நம்ம கிளாஸ் மட்டும் தனியாக தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சல, ஆனால் சில பேரும் தனியாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணணுங்கிற மாதிரி சார் இவளை ரிஜெக்ட் பண்ண கோவத்தை இவன் மேலே காட்டிட்டு இருக்கா. யூரி டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு வரும்போது வலிக்கூட்டு கீழே விழுந்துட்டா. காலில் நல்லா அடிபட்டுருச்சு. ஆனாலும் அவன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் ப்ரஷை எடுக்க வரும்போது ஹீரோ அதை பிடிச்சிக்கிட்டு உன் காலில் அடிபட்டிருக்கு, உன்னால் பண்ண முடியாது, அதுல ஒண்ணு இல்ல, சின்ன அடி தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்ற அவளும். ஆனா ஹீரோ கீழே உட்காந்துக்கிட்டு வா வா நான் உன்னை நர்சரி ரூமுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவளும் வேணாம் தான் சொல்றா. ஆனாலும் இப்படியே விட்டுட்டா பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் தொந்தரவு பண்ணும், சோ வா போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோயினுமே போய் ஒரு செக்அப் தானே பண்ணிட்டு வந்துருங்கிறா. அதனால அவளுமே ஓகே சொல்லிட்டு ஹீரோ மேல உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு போயாச்சு. இதை பார்த்த மினோட்டோ 3 பேர் வச்சு எங்க 2 மணி நேரத்துல கிளீன் பண்றது போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றான். இதை பார்த்த ஹீரோயின் நான் 3 பேர் வேலையை பாக்குறேன், இதை மட்டும் நம்ம கிளியர் பண்ணலன்னா கண்டிப்பா யூரி அவளால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா. சோ கண்டிப்பா அப்படி ஃபீல் பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை கேட்ட முரவும் கிளீன் பண்ண போவ மினோட்டாவும் எழுந்து போறான். இந்த பக்கத்துல யூரியா நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. அசைன்மெண்ட் இப்படி பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ண விடு விடு நான் கூட தான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு லேட்டா வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். அப்ப அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கிட்டு போவேன், நான் ஹெவியா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ இருக்கிறதும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்போ நான் இங்க இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் தூக்கிட்டு போறேன் இல்லையா அதை சொல்றா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, சாரி நான் இப்படிலாம் கேட்க கூடாதுல்ல அப்படிங்கவும் நீ ஏன் இங்க இருக்க கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னடா ட்ராக் வேற பக்கமா போகுது போலயே. இந்த பக்கம் இவங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மினோட்டோ கிளீன் பண்றதை விட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். இப்படியாச்சும் முரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பான் போல. அப்பதான் சொல்றான் இவங்க ஸ்டோர் ரூமையும் சேர்ந்து கிளீன் பண்ணுமாமா. அப்ப சரி நாங்க போய் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட இங்க முரோ கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த மினாட்டோ கரிசனை வந்து கிளீன் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்டோர் ரூம் கிளீன் பண்ண வந்திருக்கா. அங்க இருக்க ஸ்பைடரை பார்த்து பயந்து போயிட்டா. சவுண்ட் குறைங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து சவுண்ட் வருது. ஐயோ ஸ்பைடர்னு சொல்லிட்டு இவ கத்த பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். யூரி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாரு, பெரிய அடி இல்ல பட் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாருன்ட்டு. ஸ்பைடரை விட நீ கத்துறதுதான்ப்பா பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த பக்கமா போட்டுறான். தென் அப்படியே கிளீன் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவளும் ஓகே சொல்றா. தென் அங்கே முடிச்சுட்டு இங்கே பூல் கிளீனிங்க்கு வந்துட்டாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நம்ம ஹீரோயின் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்து கிளீன் பண்ண மினாட்டாவும் வரா. ஸோ இதை பார்த்துட்டு முரோவும் கிளீன் பண்றா. ஸோ இப்படியே கிளீன் பண்ணி முடிக்க சாரும் வந்து உங்களோட அசைன்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் பின்னாடியே நம்ம யூரியும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வரா. கூடவே இவ இல்லாதால கிளீனிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு சாரி கேட்கிறா. அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. தென் கட் பண்ணி நைட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் யூரி கிட்டே பேசிட்டு இருக்கா. யூரியும் நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து பேசும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு தெரியுமா, நீ எப்பவுமே என்னோட லைஃப்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட கையை பிடிக்க கவலையப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றா. ஸோ இப்படியே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் அப்படியே அதிகமாகுது. இவங்க பேசுறத கொஞ்சமா முறவும் கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ அப்படியே நல்லா தூங்க ஆரம்பிச்சவங்க இடையில நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் கலைய தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்படி எடுத்துட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து பக்கமா போற மாதிரி இருக்கு. கோயும் அங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அம்மா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு தூக்கம் போயிடுச்சு, சரி அப்படியே சன்ரைஸை பார்க்கலாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சரி நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நின்னுட்டா. பட் கொஞ்ச நேரத்துலயே அவளுக்கு நல்லாவே குளிர ஆரம்பிச்சிருச்சு. மூக்கை இழுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ உடனே ஹீரோ அவனோட ஜாக்கெட் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு இங்க அதிக கோல்டா இருக்குல்ல அப்படிங்கிறான். தென் இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ரூஃப் டாப்க்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க ரூஃப் டாப்க்கு வந்திருக்கப்போ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முரோ நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கொஞ்சம் நேத்து ஹர்ஷா கிட்ட நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு, வேற ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கிறா. நம்ம ஹீரோயினும் சிரிக்க அவ்வளவுதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோவோ குளிர்ல நடுங்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். சாரி நான் ரூமுக்கு போயுமே பாரு என் ஜாக்கெட்டை வந்து போடாம வந்துட்டேன், நீ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கழட்டுவா போல. ஸோ உடனே ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளாவே போட்டு விட்டுருக்கான். தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சன்ரைஸும் ஆக 5 பேர் ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. சரி வாங்க அப்படியே ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் அழகா செல்ஃபியில எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தென் இப்படியே சந்தோஷமா அந்த ட்ரைனிங் முடிய நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா.
அப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஜூம் பண்ணி ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம யூரி எனக்காக நீங்க எல்லாம் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே எனக்கு இன்னமும் நான் மபூச்சியை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றேனோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னடா இதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல வந்து அவளோட ஷூ எல்லாம் ரேக்ல வச்சிட்டு இருக்க. அப்போ யூரி வரா. சாரி யூரி, நீ ஏதோ நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தால நான் சரியா பார்க்கலப்பா, டயர்ல அப்படியே தூங்கிட்டேன் அப்படிங்கிறது இவ சொல்ல. அதுக்கு யூரியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், நான் கூட நீ அந்த மெசேஜை பார்த்து அப்செட் ஆயிட்டியோன்னு நினைச்சிட்டேன், நீ கீது மபூஜியை லவ் பண்றியா என்ன அப்படி சொல்லிட்டு யூரி கேட்கிறா. சச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டா. அப்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு யூரியே கிளம்பிட்டா. தென் இப்போ கிளாஸ்ல நம்ம ஹீரோவை யூரி சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ இப்படியே அவனை பார்த்துட்டே இருந்தானே வையேன், உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனே கண்டுபிடிச்சிருவான்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ என் ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவானே என்ன அப்படி சொல்லிட்டு இவ கேட்க. ஆமான்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்போ முரா நான் அவனை லவ் பண்றது நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. இல்ல நான் இப்போதான் கேட்கிறேன் அப்படிங்க. சரி சரி அப்போ நீ இந்த சீக்ரெட்டா வச்சுக்கோ. ஆமா ஃபுட்டபா, நீயும் அவனும் சேம் ஸ்கூல்ல படிச்சிங்கன்னு சொன்னீங்கல்ல சின்ன வயசுல, அவனை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கிறா. ஸோ உடனே ஹீரோயின் பிளாஷ்பேக்கு போயிட்டா. அப்போ நம்ம ஹீரோயின்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு வரும்போது டக்குன்னு ஹீரோ மேல அடிச்சுட்டா. அச்சோ சாரி நான் வேற பக்கம் போயிடுறேன் அப்படிங்க. உடனே நம்ம ஹீரோ கையை பிடிச்சு வேணாம் போலீஸ் டீம் நம்மள கண்டுபிடிச்சிரும் இங்கே உட்காருங்கிறான். ஸோ அப்படியே 2 பேர் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் எட்டி பார்த்துட்டு இருக்கா யாராச்சும் வராங்களான்னு. அச்சோ யாரோ வர மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ பின்னாடி வர. ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்கானா. இவளும் கிட்ட போக டக்குன்னு ஹீரோவும் திரும்பி பார்க்க அப்படியே லைட்டா ரொமான்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துருக்கு. இது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான். அவன் அதை பெருசா நினைக்கல. நீங்க உட்காரு அப்படி சொல்லிட்டு அவன் ஓடி போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறது இவ உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சு பார்த்தவ எனக்கு பெருசா ஞாபகம் இல்லப்பான்னு சொல்லி போய் சொல்லிட்டா. அப்போ ஹீரோ வந்து கிளாஸ் ரெப்பெல்லாம் ட்ரைனிங்க பத்தின ரிப்போர்ட்ஸ் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ தலைமையில வைக்க என்னடா புது கதையா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கா. கிளாஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா இதை சப்மிட் பண்ணும் போல நம்ம யூரிக்கு ஈவென்ட் கமிட்டியோட இன்னொரு மீட்டிங் இருக்கு. என்னால மபூச்சியோட இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. தென் இப்போ ஈவினிங் ரிப்போர்ட்ஸ் எழுதுறதுக்காக ஹீரோவும் வர. என்ன நினைச்சான்னு தெரியல, நீ போய்க்கோ நானே ரிப்போர்ட்டை எழுதி சப்மிட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு நான் மோசமான பையன் இல்ல, எழுது அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் எழுதுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. கூடவே அவனோட ஒவ்வொரு டீடைல்ஸையும் நோட் பண்றா. என்ன எழுதாம உட்காந்து சிக்கன் ஹீரோ பார்த்து கேட்க தோ எழுதுற அப்படி சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கா. அதுக்குள்ளே ஹீரோ எழுதி முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன் நீ முடிச்சுட்டு என்னை எழுப்பி விடு அப்படி சொல்லிட்டு ஹீரோ தூங்கிட்டான். அந்த விளையாட்டு விளையாடும் போதே ஹீரோவை ஸ்மெல் பண்ணி பார்த்திருப்பா. இப்பவும் அதே போல ஸ்மெல் பண்ண போக பாரு எப்ப பாரு நீ இதே தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நைட் டேபிள்ல படுத்துட்டு இருக்கும் போதும் சரி அந்த விளையாட்டு விளையாடும் போதும் சரின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. தென் முடிச்சுட்டு வரும்போது நானே சப்மிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவனோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வரா. நேரா அந்த ஷூ எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ ஆச்சரியமா கேட்க நீ தானே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு வரேன்னு சொன்ன அதான் அப்படின்னு இவ சொல்ல நீ சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் தான் நான் சொன்னேங்கிறா. அப்படியா சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். இவளுக்கு லைட்டா வைக்க எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. தென் இப்போ 2 பேரும் ட்ரெயின்ல போலான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போனதும் இவ டக்குன்னு ஸ்டாப் ஆகி நான் உன்னை மறந்து வச்சுட்டு வந்துட்ட கோயோ அப்படிங்கிறா. ஆக்சுவலா இப்போ இந்த ட்ரெயின்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்காக இறங்கி வரலன்னா நம்ம ஹீரோவை லவ் பண்றத அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல கேட்கிறா. சப்போஸ் அவ இறங்கி வந்துட்டான்னா நான் அவனை லவ் பண்ணுவேன் கிவ் அப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கா. இவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ட்ரெயின் எடுக்க பார்த்தா அனௌன்ஸ் மட்டும் பண்ணிட்டாங்க. கண்ணை மூடி அப்படியே நின்னுக்கிட்டா. ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். சரிவா ஒன்னாவே ஸ்கூலுக்கு போய் மறந்து எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போறான். இவளுக்கு ஒரே சந்தோஷம். என்ன மன்னிச்சுட்டு நான் எதையுமே மறந்துட்டு வரல அப்படிங்கிறா. இவனுக்கு ஒன்னும் புரியல என்ன பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க என்னால என்னோட ஃபீலிங்ஸை மறைச்சு வைக்க முடியாதுங்கிறா. என்னாச்சு உடம்பு சரியில்லையே என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இவன் மனசுக்குள்ளேயே நான் உன்னை லவ் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா ஸ்கூல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த தண்ணியை குடி, இதை குடிச்சா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குறான். இரு நான் உனக்கு பே பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவ காசு எடுக்க அவன் வேணான்னு இருக்கான். இருந்தாலும் நான் குடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ண கசகசன்னு உள்ள கிடக்கு. இப்படிதான் கேர்ள்ஸ் பேக் இருக்குமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்க சச்சா அப்படிலாம் ஒன்னும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவ க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. இப்போ இவ என்ன நினைச்சான்னு தெரியல அப்படியே டக்குன்னு அவன் மேல சாஞ்சுக்கிட்டான். இந்த சீனே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பட் நம்ம ஹீரோயின் இதை கண்டுக்கல. இவன் எழுந்து என்ன நீ பெர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணுவியோன்னு சொல்லிட்டு கேட்கறான். சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இவ சொல்ல. அப்போ ஷாம்போட ஸ்மெல்லா இது அப்படி சொல்லிட்டு அவனும் திரும்பிக்கிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனையே குறுக்குறுன்னு பார்க்க ஏதாச்சும் வாய் திறந்து பேசு, நீ ஏதோ என்ன தப்பா பாக்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதும் ஆமா நீ ஏன் இப்படி ஜோக் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா. பட் இருந்தாலும் இவளுக்கு செம்ம ஷை ஆயிடுச்சு. முடி அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. தென் இப்போ வீட்டுக்கு வந்ததும் அந்த ஷாம்பு தான் வாங்கிட்டு வந்துருப்பா போல நிறையா. அதை பார்த்துட்டு இருக்க யூரி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஏதோ ஒரு காமிக் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். இதை பார்த்ததோ திரும்பவும் சோக மூட ஆன்
ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ வேகமா வந்து குறை என்ன நானே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனும் அவ வாயெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவோட அண்ணன் சாரு தான் அவனை தேடிட்டு இருக்காரு. அவர் போனதும் எதுக்காக நீ அவரை பார்த்து இப்படி ஓடி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. டின்னர் கொண்டா போலான்னு கூப்பிட்டாரு அதான் அப்படின்னு இவ சொல்ல, டின்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அதுக்கு ஒன்னும் சொல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன ஷாம்பு சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த ஷாம்பு இன்னும் அட்ராக்டிவா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஜோக்கு கொஞ்சம் நல்லதான் சொல்லு, ஜோக்குன்னு கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது யூரி ஏதோ சோகமா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ வந்து பார்த்தா அவளுமே ரொம்ப சோகமா தான் கிளாஸ்ல இருக்கா. ஸோ நேரா அவகிட்ட வந்து நம்ம எங்கேயாச்சும் ஈவினிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இது கேட்டது யூரிக்கு சந்தோஷமாயிடுச்சு. சரிவா நம்ம முறாவையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு முறா கிட்ட போய் கூப்பிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பண்றங்கிற மாதிரி இவளுக்கு ஆயிடுச்சு. தென் இப்போ கட் பண்ணா 3 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப தயங்கி யூரி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இத்தனை நாள் நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன். உனக்கு தெரியாமையே ஹீரோவை அட்ராக்ட் பண்ணணும்னு நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேங்கிறா. இது கேட்ட யூரிக்கு செம்ம ஷாக்கு. இவளோ நானுமே கோயிவை லவ் பண்றேன் அப்படின்ட்டா. என்னை மன்னிச்சிட்டுன்னு வேற ரொம்பவே அவளுக்கு கஷ்டமா போயிடுச்சு. அட நீயும் அவனை லவ் பண்றியா? ஆமாமா அவன் செம்ம கூல்ல, கண்டிப்பா எல்லாருமே அவனை லவ் பண்ணுவாங்கன்னு அவன் ரொம்ப கேஷுவலா சொல்றா சிரிச்சுக்கிட்டே. இவ இப்படி பேசுவான்னு இவ அக்செப்டே பண்ணல. பட் யூரியோ நீங்க இதை சாப்பிட்டுட்டே இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் பாவம் ரொம்பவே பயங்கரமா அழுகிறா. ஸோ இப்படி நல்லா அழுது முடிச்சுட்டு மெனுவை எடுத்துட்டு வந்துட்டு எதை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முரு நானுமே ஹீரோவோட அண்ணனான அந்த டீச்சரை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டா. அதுக்கப்புறமா ஃபுட்டாபா உனக்கு யூரி மேலே அக்கறை இருக்கு, அதனால தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த அவட்ட சொல்லியிருக்க. அடுத்து யூரி நீயுமே ஃபுட்டாபா மேலே ரொம்பவே அக்கறை வச்சிருக்க, அதனால தான் அவ சொல்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிக்கிற. தென் நீங்களுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்கள் 2 பேருக்குமே என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். பட் 2 பேருமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஆமாப்பான்னு யூரி சொல்ல இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. தென் இப்போ முடிச்சுட்டு நைட்டு நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ போறான். எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க போல, அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல இருக்க ஒரு பையன் நம்ம ஹீரோவுக்கு சிகரெட்டை கொடுக்க அதை அவன் குடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கோயோ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கேட்கிறா. ஆமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்க, பக்கத்துல இருந்து இதை பார்த்தவன் மச்சான் இது என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். சச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொன்னதும் அப்போ நான் அவளை கரெக்ட் பண்ணுவான் அவன் கேட்க என்னமோ பண்ணிக்கோன்னு ஹீரோவும் சொல்லிட்டான். ஸோ உடனே அந்த பையனும் வா நம்ம பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவ வரலன்னு தான் சொல்றா. இருந்தாலும் வா போலான்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு கூட்டு போகும்போது நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அவளோட முடி செம்ம பயங்கரமா கப்படிக்கும்ட்டான். இதுலயும் வீக்லி தான் குளிப்பான்னு வேற சொல்லிட்டு போவேன். அந்த பையனை தட்டி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவ பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அப்புறம் என்ன கட் பண்ணா நம்ம ஹீரோ பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா. அப்படியே போனா ஸ்டேஷன் வரும்னு சொல்ல அப்போ நீ வீட்டுக்கு போலியா அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு பதில் பேசாம அவன் போய் உட்காந்துக்க இவ்வளவு பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டா. தென் நீ அந்த மாதிரி பசங்களோட நல்லா சேர அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க என்ன பண்றது டைம் பாஸ்க்காக சேர்ந்துட்டு இருக்கங்கிறான். அப்போ அதுவும் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தானே இவ சொல்ல. பட் எனக்கு இது ஓகே தான், நான் தோன்றப்ப பேசிட்டு இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவன் படுத்துக்கிட்டான். உடனே இவ உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா ஏன் கூட பேசுங்கிறா. அவன் ஒரு மாதிரி பார்த்ததும் ஐ மீன் நான் இருக்க யூரி இருக்க மினாட்டோ இருக்குன்னு சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு பம்பிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஒரு பூனைக்குடி சவுண்ட் கேட்குது. யாரோ விட்டாங்க போலையே பாவம் சரியா சாப்பிட கூட இல்லை போலன்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி வச்சுக்கிட்டு பேச அப்போ நீ ஏன் அதை வளர்த்தலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. நான் அப்படி இவனை தூக்கிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இவனை கேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு ஹீரோ சொல்ல பட் அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நீ ஒரு விஷயத்துல கேர் பண்ண ஆரம்பிச்சனா அது கடைசியில கண்டிப்பா வலியை மட்டும்தான் கொடுக்குங்கிறான். இது கேட்டு இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை நெக்ஸ்ட் டே யூரி கிட்ட சொல்ல அப்படியே அவன் சொன்னான் அப்போ நம்மளோட சேர்ந்து அவன் சன்ரைஸ் எல்லாம் பார்த்தான், அது எல்லாமே ஃபனுக்காக மட்டும்தானான்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்படியே எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிய ரிசல்ட்டும் வருது. நம்ம ஹீரோயினும் பார்க்கறா. தென் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. மினாட்டோ வந்து டே மச்சான் மிட் டேர்ம் ரிசல்ட் எல்லாம் பார்த்தியா என்ன, நான் 50வது பிளேஸ்ல இருக்கேன், முரோ கூட இருக்கா, பக்கத்துல எங்க நேம் இருந்துச்சு தெரியுமா, அதை பார்க்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு வர அப்போ இவனோட பழைய கிளாஸ்மேட் பசங்க வரானுங்க. ஓஹோ இவங்க உன்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸா, அதுவும் நல்லா படிக்கிற பசங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு மினோட்டோ கேட்டுட்டு இருக்கான். அவனுங்களும் இப்ப நம்ம ஹீரோ படிக்காம போயிட்டான் இல்லையா, இப்பதானே நீ கரெக்டான இடத்துல இருக்கங்கிற மாதிரி கலாய்க்கிறானுங்க. பட் ஹீரோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல ஆனா நீ இத்தனை நாளும் நல்லா படிச்ச மாதிரி நடிச்சிட்டு தானே இருந்தேன், உன் அண்ணனால தானே நீ அந்த கிளாஸ்லயே இருந்த, இப்பதான் கரெக்டான கிளாஸ்ல இருக்கன்னு சொல்லிட்டு இவனை வச்சு கலாச்சதும் மினாட்டோக்கோ வந்து அடிக்க போயிட்டான். அந்த பையன் பயந்து நான் ஜோக்குக்கு தான் சொன்னதும் பட் இதுக்கு கூட நீ லாய்க்கு இல்லையன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஹீரோ இடையில பூந்து என்னடா பண்றீங்க அப்படி சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்கான். ஆமா என் ஃப்ரெண்டை பத்தி ஒருத்தர் இப்படி பேசினா எனக்கு கோவம் தான் வரும்னு சொல்லிட்டு மினாட்டோ சொன்னதும் அந்த பசங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கானுங்க. இவன் பின்னாடியே ஓடுறான். பட் ஹீரோ அவனை பிடிச்சிக்கிட்டான். என்னடா இப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல கத்திட்டு இருக்கான். சரி விடுறா நானே அதை பத்தி கவலைப்படலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்.
கிளம்பிட்டான். தென் இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் யூரி முரோ எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோவோட மார்க் கம்மியாயிடுச்சு இல்லையா, அதுக்காக அண்ணன் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நான் ஒன்னும் ஸ்மார்ட் எல்லாம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, நீ இப்படியே மார்க் கம்மியா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீ மேல மேல வர முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. நான் இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பல அப்படின்னு சொன்னவன் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதை பார்த்த முரோ, அவன் பாரு சாரிய கடுப்பேத்திட்டான் அப்படி சொல்லிட்டு இவளோட ஆள் இல்ல, அதனால அவ அப்படி சொல்றா. அதுக்கு யூரி, அவன் இங்கே இருக்க போறதா தானே சொல்றான், அவனுமே நம்மளோட இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், நம்மளோட இருக்கும்போதும் அவன் ஜாலியா இருக்கணும், பட் அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்க எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க, மினோட்டோ கால் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, தூங்கிட்டு இருக்கங்கிறான். அப்ப ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்ண போறோம், கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அங்க வந்துட்டு போறோங்க. பெருசா கண்டுக்காம கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா தான் குரூப் ஸ்டடியான்னு சொல்லிட்டு பயந்தவன் காலிங் பெல் அடிக்குது, ஓபன் பண்ணா குரூப் ஸ்டடியை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு மினோட்டோ ஃபுட்டோட வந்திருக்கான். இது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரியே ஹீரோ லுக் விடுறான். தென் இதுல ஹீரோவுக்கு மொத்தம் 3 பேர் இருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை கோயின்னு கூப்பிடுவா, யூரி அவனை மபுச்சின்னு கூப்பிடுவா. தென் அது போக டனாக்கான்னு ஒரு பழைய பேரும் இருக்கு. ஸோ இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, முன்னாடியே அதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு படிக்கிறேன்னு வந்துட்டாங்களா. அவங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவோ இந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க மட்டும்தான் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு, அட்ரா எனக்கு இது தெரியலையே, கொஞ்சம் சொல்லி கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு இந்த ஃபார்முலா போடணும்னு சொல்லிட்டு மீனாட்டோ அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுச்சு. ஸோ டக்குனு 2 பேருக்கு நடுவில் இருக்க சிப்ஸ்ல கைவிட்டு எடுத்துட்டு இருக்கான். நீ தான் படிக்கல, ஸோ உனக்கு சிப்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படியா தள்ளிக்கோ அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சொல்லித்தரான். பட் இப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட வாண்டடா வந்து அவன் உட்காரத பார்க்கும்போது நம்ம யூரிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இப்படி அவங்களோட சேர்ந்து அவனுமே படிச்சுட்டு இருக்கேன். இப்போவும் நீ படிக்கிறத ஹேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நான் அதை வெறுக்கிறதுக்கு காரணம் எனக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேங்கிறான். இவங்க எல்லாரும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதும், தேவையில்லை அவ்வளோதான், ஸோ இருங்க நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். தென் கட் பண்ணா நம்ம ஹீரோ வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு மினாட்டோவும் நம்ம ஹீரோயினும் முரோவோட சேர்ந்து போலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் மினாட்டோ நம்ம ஹீரோயின்ட்ட, கோயு மூடே சரியில்லை, ஸோ நீ அவனோட இருந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ண பாரு, நாங்கள் 2 பேரும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவன் முரோவோட ஜாலியாக கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம யூரியை காட்டுறாங்க. அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கான். அப்போ கட்டில் கடியை இருந்து அவனோட பழைய டாய்ஸ் எல்லாமே வச்சிருக்கான். அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மேக்ஸ் நோட் புக் கிடைக்குது. என்ன மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம யூரியோட ஃபேஸே மாறுது, எதுனாலன்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட வீட்டுல இன்னொரு ரூம்குள்ள போறான். அங்க அவ அம்மாவோட போட்டோவை வச்சிருக்கான். இதுதான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து சொல்றான். அப்போ அவன் வந்து அப்பாவோட இருக்கிறதா தானே சொல்லியிருப்பான். என்னதான் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிருந்தாலும் அவன் அம்மா மேல இவனுக்கு ரொம்பவே பாசம் இருக்கும் போல. இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. முன்னாடி அவங்க அம்மாவை பத்தி கேட்டுப்பா இவங்கிட்ட. பட் ஹீரோவோ, எதுக்கு நீ என்கிட்ட சாரி கேட்கிற அப்படி சொல்லிட்டு போவ, தயவு செஞ்சு ஸ்கூலை விட்டு போயிடாதங்கிற மாதிரி கேட்க ஒரு மாதிரி பாக்குறான். அதே மாதிரி லுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண அப்படியே கட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப நல்லாவே படிச்சுட்டு இருக்கான். அவனோட அம்மா வந்து, படிச்சது போதும் வந்து சாப்பிட்டு வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட, கொஞ்ச நேரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். எல்லாம் இருக்கட்டும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டேன். நான் நல்லா படிச்சாதான் நல்ல ஹை ஸ்கூலுக்கு போக முடியும், நல்ல ஹை ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜுக்கு போக முடியும், அப்புறமா தான் நல்ல ஒரு கம்பெனிலையும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அப்படி எல்லாம் பண்ணாதானே உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியா என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க அம்மாவும் சரி சரி சீக்கிரமா வந்து சாப்பிட்டா சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இப்படி அவன் அம்மாவோட ஒரு நல்ல லைஃப் தான் இருந்திருக்கு. அப்பதான் சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு லங் கேன்சர் இருக்காமா, அதுவும் மற்ற ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. உன்னோட அம்மா மொத்தமாவே ஒரு 6 மாசம் மட்டும்தான் உயிரோடவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு எல்லா தப்பும் என் மேலதாம்மா இருக்கு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா கண் வெளிச்சு எனக்கு ஓகே தாண்டா அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்றாங்க. பட் இவனால அதை பார்க்கவே முடியல, எழுந்து ஓடியே போயிட்டான். என் வீட்டுல வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்க ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ணல. ஸோ வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்காங்க. கோயு, உன்னோட அண்ணன் தான் பேசுறேன், அம்மா கால் பண்ணாங்க, அவங்க உன்னை பத்தி ரொம்ப வருத்தப்படுறாங்களாமா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரமா சரியாகி அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவாங்களாமா, ஸோ நீ வருத்தப்படாத அப்படி சொல்லிட்டு அந்த மெயிலில் பேச பேச கடுப்பாகி அதை தூக்கிய வீசிட்டான். அப்புறம் என்ன, பயங்கரமா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அவனோட அம்மா அவனுக்காக ஃபுட்டு கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வேலை முடிஞ்சு வந்ததோ 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இவன் அம்மா கூட இருந்திருப்பான் போல. ஃபினான்ஷியலா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அம்மா இவனை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல. அதுல அவங்களுக்குள்ள அந்த கேன்சரை கூட நல்லா பார்க்காம ட்ரீட் பண்ணிக்காம விட்டுட்டாங்க போல. ஸோ எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோ அப்பவே ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே டக்குன்னு எழுந்திருக்கிறான். வந்து பார்த்தா அண்ணன் இருக்காரு. என்ன
உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களாமாவே அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ நீ தான் என்னோட அட்ரஸை கொடுத்துதான்னு சொல்லிட்டு கேட்குறான். கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு அவரு சொன்னதும், ஃபர்ஸ்ட் இது மாதிரி பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்றீங்களா நீ வந்து திட்டுறான். சரி சாரி எனக்கு அவங்க அப்படி வந்து கேட்கும் போதே தெரிஞ்சது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீ இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோ இதை பண்ணலாம்னு இருக்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் எடுத்து காட்ட எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் என்ன சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அங்க ஒரு பூனைக்குட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் ரூம்ல படுத்துக்கிட்டு ஒன்னா எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே வந்ததும் திரும்பவும் குரூப் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நம்ம எதுக்காக அங்க போகணுங்கிற மாதிரி முறா வேணான்னு சொல்லிட்டு போறா. இருந்தாலும் பரவாயில்ல நம்மளாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். டக்குன்னு டீச்சர் வந்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு, நீ ஹீரோவோட ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்க ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. இதுல நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்ந்து கொடுத்துட்டு, நான் நம்புறேன் எனக்காக நீ ஹீரோவை நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். கண்டிப்பா பார்த்துப்பேன்னு இவ சந்தோஷத்துல கத்திட்டு இருக்கா. அவர் திரும்பி பார்த்ததும் கண்டிப்பா மபுச்சியோட கிரேட்ஸை கூட உயர்த்த பாக்குறேன்னு சொல்ல, அதை நானுமே பாக்குறேனே அப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் கிளாஸ்க்கு நம்ம ஹீரோ வந்ததும் ஹீரோயின் வந்து இன்னைக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம கேட்க, முறை ஓடி வந்து நான் உனக்கு இங்கிலீஷ் டீச் பண்றேங்கிறா. எப்படி நீ ஒத்துக்கிட்ட என்ன மாமா அப்படி சொல்லிட்டு மாத்தி கேட்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. தென் இப்ப கட் பண்ண லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை காணோம். பார்த்தா பேக்கும் இல்ல ஆளும் இல்ல, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் போல. ஏன் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மாறி பேசிட்டு இருக்காங்க. யூரியோ அவனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா, பிக் பண்ண மாட்டேங்கிறான். சோ உடனே ஹீரோயின் நான் அவனை போய் புடிச்சு கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட டக்குன்னு யாரோ மேல இடிச்சு அவங்க மேலேயே விழுந்துட்டா. இதுல கையில உள்ள பட்டன்ல வேற அவளோட முடி மாட்டிக்கிச்சு. மெல்லமா எழுந்து ஐயோ சாரிங்க அப்படி சொல்லிட்டு சிசரை கொண்டு வா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அவன் பிடிச்சி இழுத்து விட்டுட்டான். வந்துடுச்சு. இந்த பொண்ணுங்கெல்லாம் முடிய வளர்த்திட்டே தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இவ அவனையே பார்த்துட்டு இருக்கா. ஏன் நீ எங்கேயோ வேகமா போனி அப்படின்னு கேட்டதும் ஆமாமா அப்படி சொல்லிட்டு ஓடுறா. இந்த புது பையனோட பேரு கிக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் வேகமா நேரா அவனோட வீட்டுக்கே ஓடி வந்துட்டா. ஓபன் பண்றது அண்ணன். அவன் இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்றாரு. அப்ப நான் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்தாச்சு. அவரும் தண்ணியை வந்து கொடுத்துட்டே, நான் தனியா இருக்கும் போதெல்லாம் பொண்ணு ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிடவே மாட்டேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கொடுக்க, சாரி சார்ன்ட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவருமே நான் இருந்தாலே அவன் வரமாட்டான் அப்படிங்கறத சொல்லிட்டு உட்கார, நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேராம இப்படியே தான் இருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு அவ கேட்க, முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருந்தோம் பட் அவன் தான் என்ன மன்னிக்க மாட்டேங்கிறான் என்னோட அம்மா விஷயத்துல அப்படிங்கிறான். அவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் ரொம்பவே ஒர்க்ல பிஸியா இருந்தேன். அவங்க வந்துட்டு என்னை விட்டு ரொம்ப தள்ளிதான் இருந்தாங்க. சோ என்னால டெய்லியும் எல்லாம் போய் பார்க்க முடியாது. சோ கோயவையே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்டு போயிட்டேன். அவன் அப்போ ஜஸ்ட் ஜூனியர் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தான். தென் கொஞ்சம் கொஞ்சமா என் அம்மா தின்னாகிட்டே வந்தாங்க. அதனாலேயே திரும்ப எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகவே பயமாயிடுச்சு. ஆனா கோயோ அதே ஃபீலிங்ஸோட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருந்தான். பட் உண்மையிலேயே கோய் ரொம்ப நல்ல பையன் சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் கீழே தான் குனிஞ்சிட்டு இருக்கா. ஸோ மெல்லமா எழுந்து எனக்கு தெரியும் அதனால்தான் நான் இப்போ இங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றதை கேட்டதுமே அவருக்கு சிரிப்பு வருது. ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றாரு. தென் அவருக்கு சமைக்கிறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரொம்ப ஒரு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கே, ஏதாச்சும் ஃபன்னா பண்ணலாமான்னு அவன் கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அந்த சன்ரைஸ் பார்த்தாங்க இல்லையா, அதான் ஞாபகம் வருது. தென் கரெக்டாக நம்ம ஹீரோயினை அந்த இடத்துக்கு ஓடி வரா. இதை பார்க்கும்போது ஸ்கூல் டேஸ்ல நம்ம ஹீரோயினை இவனும் சைட் அடிச்சிருப்பான் போல, அதான் ஞாபகம் வருது. இங்க இவ கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக அதே மாதிரி அங்கேயும் பண்ணிருப்பா போல. இங்கேயும் பயங்கர வேகமா அவனை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறா. கொஞ்சம் என் கையை தான் விடேண்டி அப்படி சொல்லிட்டு கேட்க, மாட்டேன் விட்டா நீ ஓடிடுவேங்கிறா. அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இல்ல நீ போன மாதிரி எப்படி இருந்தாலும் தப்பிச்சு ஓடிடுவேன், நீ இப்படிதான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்க. ஈவன் உன்னோட அம்மா கூட இப்போ உன்னை பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல வரும்போதே நானுமே அதான் நினைச்சிட்டு இருக்கேங்கிறான். பட் இப்படி நினைக்கிறதால மட்டும் எனக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா அமையாதுங்கிறான். உன்னால என்ன புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்போதைக்கு எனக்கே தெரியல, நான் தப்பா தான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் போல. என் அம்மா என் முன்னாடி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா இழைச்சிக்கிட்டே வந்தாங்க. ஒருவேளை அவங்க மொத்தமா இந்த உலகத்தை விட்டு போறதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க போல. பட் நான் அப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் உங்களால சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே கஷ்டமா பேசுறான் நம்ம ஹீரோனும். கண்டிப்பா உன்னோட வழியை உன்னால மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் எவ்வளவுதான் அதை பத்தி நினைச்சு பார்த்தாலுமே கண்டிப்பா ஈடாகாது. ஆனா நான் ஆசைப்படுறது உன்னை புரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான். இதுல என்ன தப்பு இருக்குங்கிறா. அவன் பேசாமையே நிக்க பட்டு நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டா. அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டு இருக்க, நீ மினாட்டோ மத்த எல்லாருமே என்ன பயமுறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு போறான். இரு கோயோ அப்படி சொல்லிட்டு போவ கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவன் மேலதான் விழுந்து கிடக்கா. இதை விட்டா கண்டிப்பா ஓடிடுவான்னு சொல்லிட்டு அதே பொசிஷன்ல அவனை லாக் பண்ணி, நீ ஆல்ரெடி எங்களை பத்தி கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால்தான் நீ எங்களை இழந்துடுவியோன்னு இப்ப பயப்படுற அப்படிங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையன்னு கேக்குறான். நீ இப்படியே இருந்துடக்கூடாது, மூவ் ஆன் ஆகணும். ஒரே விஷயத்த நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் என்ன ஆக போகுது, எல்லாரையும் நம்பணும், சந்தோஷமா இரு, உன்னை யாரும் ஜட்ஜ் பண்ண போறதே கிடையாது. அப்படி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா
நான் உங்களை அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டான். கண்ணில் அப்படியே லைட்டாக தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஹீரோயின் எழுந்திருக்க திரும்ப அவளை ஹக் பண்ணிட்டு அதை விட்டு இப்போ ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவன் அழுகிறத பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் திங்க் பண்ண, என்னை மன்னிச்சிடு இப்போ நான் ஓகே அப்படி சொல்லிட்டு தள்ளி உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாண்டோம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க ஞாபகம் இருக்குங்கிறா. அப்போ நான் மாட்டிக்கிட்டப்போ என்னை பிடிச்சி ரவுண்டில் உட்கார வச்சு ஜெயிலில் போட்டாங்க இல்லையா, அதை பார்த்து நீ என்னை காப்பாற்ற வரும்போது நீயுமே மாட்டிக்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த நிமிஷம் நீ என்னை பார்த்து ஓடி வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தல, அப்போ என் கண்ணு முன்னாடி நீ ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சங்க, நீங்கிறதால தான் அப்போ நான் உன்னை காப்பாற்ற வந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படியா நானும் தான் அப்படின்னு இவன் சொல்ல இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் உன்னை லவ் பண்ணாங்க, இவ்வளோ தயங்கி நானும் தான்ட்டா. உடனே இல்லைன்னு சொல்ல வரும்போது அவள் வயிற்றுலேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பசிக்குதா அப்படி சொல்லிட்டு கேட்க இல்லைன்னு இருக்கான். சரிவா போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட, வேணாம் இப்போ நீ வீட்டுக்கு போகணும், டீச்சர் உனக்காக டின்னரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றா. தென் உன் கூட இருக்க வேண்டிய டைம்ல அவர் இல்லாம போயிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு சொல்றா. என்ன பண்றது, அவனுமே என்னை விட்டு தூரமா தானே இருந்தான் அப்படிங்கறது இவன் சொல்ல, அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்தை நீ அவர்கிட்ட சொல்லி ஆகணுங்கிறா. தென் இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா. அண்ணன் செம்மையா வெல்கம் பண்றாரு. பட் கொஞ்சம் கூட சிரிக்கல. ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டான். தென் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா எனக்கு பசிக்குது அப்படி சொல்லிட்டு அண்ணன் முன்னாடி வந்து நிக்கிறான். அவருக்கு ஒரே சந்தோஷம். தென் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. பார்த்தா திடீர்னு அண்ணன் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல. நான் இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுவேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இங்க திரும்பி வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அதுவும் உன்னோட சேர்ந்து இப்படி உட்காந்து சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்கல, எல்லாம் சரியான மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண. இப்ப டக்குன்னு அவர் எழுந்து அப்படியே நம்ம ஹீரோவோட தலையை தட்டி கொடுத்து நம்மளோட அம்மா கூட நினைச்சு கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கங்கிறாரு. இவனோட பேரை கூட மாத்திக்கிட்டான் இல்லையா, அது அவன் அம்மாவோட பேரு தான். ஸோ மபூச்சியில இருந்து டனாக்காவா உன்னோட பழைய பேரை எப்போ உனக்கு மாறணும்னு தோணுதோ அப்போ மாறிக்கோன்னு அண்ணன் சொல்றாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல நம்ம ஹீரோ நைட் கட்டி பிடிச்சான் இல்லையா, அதை நினைச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா ஹீரோயின். கரெக்டா ஹீரோவும் வரான். அவன்கிட்ட குட் மார்னிங்க போட அவனும் திரும்ப ஒரு குட் மார்னிங்க போட்டு உட்காந்துட்டான். ஆனா ஹீரோக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு அவனையே பார்க்க இவனும் அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு இடத்துல முடியாம அப்படியே டெஸ்க்ல படுத்துக்க நம்ம ஹீரோயின் கியூட்டா இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. பின்னாடியே யூரி முரோ மினாட்டோல ஒன்னா வந்து நேற்று எல்லாரும் லைப்ரரியில் ஒன்னா படிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவன் முன்னாடி கிளம்பிட்டான்ல, அதுக்காக பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. டக்குனு ஹீரோ எழுந்து இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். குரூப் ஸ்டடியா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க இன்னைக்கு என்னோட சீரியஸ்னஸை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கிறான். கட் பண்ணா மாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க எல்லாம். முரோவும் ஹீரோவுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, ஒரு டைம் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படியே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கறான்னு எனக்கு ஒரே சந்தோஷம். இப்படியே வீட்டில் குரூப் ஸ்டடி பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா வரும்னு கேட்க அவ கெமிஸ்ட்ரிங்கிறா. அப்போ அதை நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் டீச்சர் அப்படி சொல்லிட்டு கேட்கறான். இவ்வளோ பவர் ஸ்டாண்ட் ஆயிட்டா. அப்படியே படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்ஸும் அப்படியே வர கட் பண்ணா இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. லைனா எல்லாரும் நின்று அந்த ரிசல்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் நல்ல மார்க் எடுத்தது சந்தோஷம் தான், ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள விடவே அதிக மார்க் எடுத்திருக்கான். சொல்ல போனா எல்லாருமே கொஞ்சம் அதிக மார்க் எடுத்திருக்காங்க இந்த டைம். தென் இப்போ நம்ம யூரி ஹீரோ கிட்ட சம்மர் பிரேக் வரப்போகுது, ஃபெஸ்டிவலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு யூரி ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் கூப்பிட்டது அவனை மட்டும்தான் போல. பட் இருந்தாலும் எப்படியோ இவங்க 5 பேரும் ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. தென் கட் பண்ணா அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்துட்டான். பின்னாடியே முரோ வரா. அடுத்து யூரி அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு தான் வந்திருக்கான். என்னப்பா சொல்லிக்காம கொல்லிக்காம இப்படி போட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பண்றது, நீங்க தான் போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாச்சு, அப்படியே ஹீரோவை கரெக்ட் பண்ணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படிங்கிறா. தென் பின்னாடியே ஹீரோவும் மினாட்டாவும் வராங்க. ஹீரோ இவளை பார்த்ததும் யூரியா இது பரவாயில்லையே அழகதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் ஹேரை கூட கேர்ள் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல, அப்படியா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுறத நம்ம ஹீரோயின் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கா. தென் அப்படியே சாப்பிடலாம் ஏதோ வாங்கிட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. பாரு இது சாப்பிட்டு உன்னோட நாக்கு கலர் மாறிடுச்சு நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வராங்க. யூரியோட இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா யூரி டக்குன்னு தடிக்க விழ ஹீரோ பிடிச்சிட்டான். ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஓகே தான் நான் ஹீரோவை பிடிச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கா. பின்னாடி மினாட்டாவும் முரோவும் அந்த பக்கமா போலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பக்கமா போயிட்டாங்க. இப்படி யூரி அவனோட போயிட்டாலேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே கவனிக்காம இந்த பக்கமா வைக்க ஒரு பையன் இடிச்சிட்டான். அவன் கையில வச்சிருந்த காஃபியை இவன் மேல கொட்டிட்டான். ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சுட்டு ட்ரெஸ் இப்படி நாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவோட அவ ஜாலியா போயிட்டு இருக்கா யூரி. ஹீரோயினும் அதை பக்க இதை பக்கன்னு ரொம்ப சேடா இருக்க. அந்த புதுசா ஒரு பையன் வந்தா இல்லையா, அவன் போனு கையுமா அந்த பக்கமா வந்திருக்கான். இவளை பார்த்ததும் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவன் டக்குனு உட்காந்து டிஷ்யூ எடுத்து அந்த அழுக்கையெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது என்ன போகவே மாட்டேங்குது, பக்கத்துல தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன், வா அங்கே போய் நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். இங்கே ஹீரோ எங்கே இவ்வளோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டோபான்னு சொல்லிட்டு திரும்ப
நம்ம ஹீரோவையே கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா அந்த பையனோட. இது பார்த்ததும் யூரி கையில அந்த டப்பாவை கொடுத்துட்டு வேகமா நம்ம ஹீரோயின்ட்ட ஓடுறான். பாவம் யூரிக்கு மூஞ்சியே வாடி போயிடுச்சு. இங்க வந்தவன் நம்ம ஹீரோயினை டக்குன்னு பிடிச்சிட்டு, ஹே இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ என்ன பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலாம் நீங்க சுத்திட்டு இருக்கியா, பண்றதெல்லாம் வேற எங்கேயாவது போய் பண்ணுங்கிறான். இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நீ ஏன் அவளை தனியா விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க, தேவையில்லாம நீ பேசாதன்னு ஹீரோ சண்டைக்கு போவேன். டக்குன்னு இடையில பூந்து ஹீரோயின் ஸ்டாப்னு சொல்லி கத்தி அவன் என்ன வற்புறுத்தி எல்லாம் கூட்டிட்டு போல. பாரு என்னோட ட்ரெஸ் வந்துட்டு அழுக்காயிடுச்சு, ஸோ அங்கே போய் வாஷ் பண்ணலான்னு தான் போயிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்கிறா. ஸோ கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனோடவே முன்னாடி போயிட்டா. இப்போ பின்னாடியே முரோ மினட்டோ எல்லாம் வந்து என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனும் ஒன்றும் இல்லைன்னு நிற்க, முரோ அந்த பையனை பார்த்துட்டு ஃபுட்டாபோ போகிற அந்த பையன் லைப்ரரியில் பார்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னது லைப்ரரியில் பார்த்த பையனான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நீ அன்னைக்கு லைப்ரரியில் குரூப் ஸ்டடி பண்ணலானப்போ நேரத்துலேயே போயிட்டல்ல, அன்னைக்கு இந்த பையனோட ஷர்ட் பட்டன்ல நம்ம ஃபுட்டாபோவோட முடி மாட்டிச்சு அப்படின்னு அவன் சொன்னதும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறதை யூரியும் நோட் பண்ணுறா. உடனே ஹீரோவும் இருங்க நான் போய் சாப்பிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போக, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த புது பையனோட கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பையனும் என்னோட பேரு கேக்கோ, நான் கிளாஸ் 2ல இருக்கேங்கிறான். நம்ம ஹீரோயினும் என்னோட பேரு ஃபுட்டாபா, நான் கிளாஸ் 3ல இருக்கேங்கிறா. உடனே அந்த பையன் உன் பாய் ஃப்ரெண்டா அவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்குறான். இல்லை அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் ஹீரோயினும் சொல்றா. பார்த்தா அந்த வழியாக தான் நம்ம ஹீரோவும் யூரியும் போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி ஒன்றா போகிறத பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட மூஞ்சி மாறி போயிடுச்சு. இதை கிக்குவும் நோட் பண்ணுறான். தென் இவன் இவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருப்பான். அவங்க கிட்ட வர அவனுக்கு ஏதோ தலையில் மாட்டிக்கிட்டு க்யூட்டாக இருக்கல அப்படி சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த கிக்கோ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்ல இவனுங்களே ஆச்சரியமா பார்க்குறானுங்க. அப்படியே கட் பண்ண நைட்டே ஆயிடுச்சு. ஃபுட்டு வாங்குறேன்ட்டு போன யூரியும் நம்ம ஹீரோவும் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் அவங்க கூட தான் இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் பின்னாடி தான் யூரியும் வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கா. டக்குன்னு அவனை கூப்பிட்டு ஸ்டாப் பண்றா. பார்த்தா அவ காலில் அந்த ஸ்லிப்பர்ஸ் போட்டதால காயம் ஆயிடுச்சு. அதனால அவளுக்கு அவளே மருந்து போட்டுட்டு இருக்க. ஹீரோவும் இது மாதிரி அவளுக்கு காயம் ஆயிடுச்சு, நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு இருக்கான் போன்ல. தென் அவ கஷ்டப்பட்டு மருந்து போடுறத பார்த்தவன் குடு நான் போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து அவளோட காலை எடுத்து இவன் மேல வச்சு அழகா அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு, உன்னால இப்போ நடக்க முடியுமா இல்ல இன்னும் வலிக்குதா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவ எதுவுமே பேசல. அப்படியே யோசிச்சவ ஹீரோவை பார்த்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மபூச்சின்னு சொல்லிட்டு ப்ரோபோஸே பண்ணிட்டா. நம்ம ஹீரோவும் அதுக்கு தேங்க்யூ, ஆனால் நான் உன்னை அந்த இதில் பார்க்கலன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ யூரியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே உனக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படி இருந்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு நினச்சி நான் ரொம்பவே ஜெல்லஸ் ஆவேன். இப்படி ஆகுறது எனக்கே பிடிக்காது தான், பட் என்ன பண்ண இட்ஸ் ஓகே, சரிவா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அழுகையை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறா. இப்போதான் அன்னைக்கு நம்ம ஹீரோவோட ஒரு பழைய நோட் புக்கை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணா இல்லையா, அதை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினோட பேரை அவன் எழுதி வச்சிருக்கான். ஸோ அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சதால தானே அப்படி எழுதி வச்சிருக்கான். ஸோ அதை அவள் அங்கேயே புரிஞ்சுக்கிட்டா. இப்போ அதையும் நினச்சிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு போறான். யூரின்னு ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோயின் தான் கூட்டத்துல எல்லாம் அப்படியே தள்ளி விட்டு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீ எனக்காக கவலைப்பட்டா இப்படி ஓடி வந்து நான் அவளே ஆச்சரியமா கேட்க, ஆமா உனக்கு காயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஓகேவா, நீ நம்ம ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. முன்னாடி தான் எனக்கு கஷ்டமா இருந்தது, பட் இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவன் மேல வச்சிருக்கா அந்த ஒரு பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ணா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா சொல்றா. நீ என்னடி சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க, அதெல்லாம் விடுவா போலான்னு சொல்லிட்டு சந்தோஷமா நம்ம ஹீரோயினோட கிளம்பிட்டா. தென் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. யூரிக்கு என்ன ஆச்சு, அவள் அழுதுட்டு இருந்தாலே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஓவரா நீ இமேஜின் எல்லாம் பண்ணாதங்கிற மாதிரி ஹீரோ கண்டுக்காம போவேன். ஒருவேளை யூரி இவன்ட்ட ப்ரொபோஸ்க்கு இது பண்ணியிருப்பாளோ, யூரி இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கும் அந்த பதில் தெரிஞ்சிருக்கும்லன்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சைலண்டா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இதை சத்தமா சொன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் பண்றதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ட்ரெயின் வரும்போது ஐ லைக் யூ அப்படி சொல்லிட்டு மெதுவா சொல்றா. என்னடா இன்னொரு ட்ரெயினான்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண. ஸோ அப்படி இன்னொரு ட்ரெயின் போகும்போது திரும்பவும் ஐ லைக் யூ அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றா. என்ன சொன்ன அப்படி சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வந்து கேட்க, இவ டக்குன்னு பயத்துல விழ போயிட்டான். அவன் டக்குன்னு கேஷ் பண்ணிட்டான். எப்படியே ட்ரெயின் போகிற வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் சொல்லலப்பா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நடக்கிறாங்க. தென் அப்படியே நடந்து வர இன்னொரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒட்ட வச்சிருக்காங்க. அன்னைக்கும் இதே ஃபெஸ்டிவலுக்காக தானே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போய் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பழைய நினைப்பை யோசிச்சு சொல்றா. 7 மணிக்கு அந்த பார்க்கில் அப்படின்னு அவன் சொல்ல இதே டைலாக் தான் அன்னைக்கும் சொன்னேன்றா. திரும்ப ஹீரோ அவளை பார்த்து 7 மணிக்கு அந்த பார்க்ல நான் இப்போ உன்னை கூப்பிடுறேங்கிறான். ஹீரோயினுக்கும் ஷாக் தான். ஆனா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருனாலையும் வர முடியாது, அவங்க ஃபேமிலியோட இருப்பாங்கன்னு சொல்றா. எனக்கு தெரியுமே அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அப்போ நம்ம 2 பேரும் போலான்னு தான் கூப்பிட்டியா அப்படின்னு இவ கேட்க, திரும்பி அவளை பார்த்தவன்
வரலனா எனக்கு ஓகே தான்ப்பா அப்படி சொல்லிட்டு போறான். அப்போ டக்குன்னு அவனோட கையை பிடிச்சு எனக்கு ஓகே தான், நான் வரேன்னு சொல்லிட்டா. அப்போ அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவ தலையில லைட்டா கொட்டிட்டு போறான். இவ்வளவு சந்தோஷமா பின்னாடியே ஓடி வந்தவன் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை நான் போட்டு வருவான்னு கேட்க, அதை போட்டு வந்தனா நீ சுமோ ரெஸ்லர் மாதிரியே இருப்பேங்கிறான். வாய மூடு அப்படி சொல்லிட்டு அவன் அடிக்க, உன் கையில எல்லாம் என்ன அடிக்காதுமா நான் போவோங்க என்னது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வேணுனே போய் அவனை அடிக்க, இப்போ டக்குன்னு திரும்பினதும் கையை அவன் செஸ் கிட்ட போயிருச்சு. அவ ஸ்டன் ஆகி நிக்க, உடனே அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ அந்த ட்ரெஸ்லயே வா, அதில் நான் உன்னை பார்க்கணுங்கிறான். அப்போது அதை ஃபர்ஸ்ட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு இவனை மாதிரியே சொல்லிட்டு அவன் தலையில் அடிக்கிறா. நம்ம ஹீரோனுக்கு இந்த மூமெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்ததும் பயங்கர சந்தோஷத்தில் இப்போதான் இவங்க லீவில் இருக்காங்க இல்லையா, ஸோ திரும்பவும் ஹீரோவை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு என்னோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எங்கே அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. பட் ஹீரோ கால் பண்ணி என்னால் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வர முடியாது, ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், மூஞ்சியே வாடி போயிடுச்சு. இப்போ லீவெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹீரோனும் ஸ்கூலுக்கு போக போறா. நல்லா ரெடி ஆகிட்டு ஃபோனை எடுக்கிறா. நம்ம ஹீரோவோட நல்லாவே பேசிக்கல, ஏன்னா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல இவளோட மெசேஜ்க்கு. இருந்தாலுமே இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் அவனுக்கு அனுப்பிட்டு அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கும் வரா. அப்போ ஒரு 2-3 பசங்க முன்னாடி போறவங்க இது மாதிரி அந்த பையன் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டானமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தானே முன்னாடியும் நம்ம ஹீரோ லீவ் முடிஞ்சு வரும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பான். ஸோ இப்போதான் நினைச்சு பார்த்துட்டு தான் வேகமா ஓடி வந்து பாக்குறா. அதே மாதிரி சீட்ல ஆளை காணோம். பார்த்தா அந்த பக்கமா உட்காந்துருக்கான். ஏன் அப்படி சொல்லிட்டு கத்துறான். அவ்வளவுதான், இவளுக்கு கோவம் வந்துருச்சு. கிட்ட வந்து பட்டு நடி போட, சரி விடு நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு அதனால தான் வரல அப்படின்னு சொல்றான். நீ காலையில கூட என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு திட்ட, பூனைக்குட்டியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தாங்கிறான். ஏன்னா முன்னாடி நாள் நைட்டே அந்த பூனைக்குட்டி எப்பவும் போல பார்க்க போயிருந்தப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்காமா. காலையில வரைக்கும் வச்சு பார்த்தா இன்னுமே சரியாகல, அதனால தான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனங்கிறான். தென் இனிமேல் நானே அதை பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ முன்ன மாதிரி இல்ல, நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டான். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேச, மினாட்டோ ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியடான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வரான். அவனும் அவன் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னது கோயும் சிரிக்கிறானா, அவன் அப்போ சேஞ்ச் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. தென் நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல, வேகமா ஓடி வரான். ஏன்னு கேட்டா பூனைக்குட்டியோட விளையாடிட்டு இருந்தா அதான் லேட் ஆயிடுச்சுங்கிறான். இவன் இப்படி மாறினது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் நினைக்க, சோ இப்படிதான் டேஸ் போகுது. நம்ம ஹீரோவும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஈவினிங் எல்லாரும் கரைக்க போலாங்க, அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் நல்லா அட்டாச்சா இருக்கான். இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் நான் பூனைக்குட்டியை பார்க்க ஒரு நாள் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து கூட்டுவான்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கிட்டு நாங்கள் திரும்பவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டை விட மேலேயே அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு சொல்லிட்டு முறை கேட்க, ஆக்சுவலாக இந்த லீவுக்கு முன்னாடி லண்டன் ஃபெஸ்டிவலுக்கு அவன் என்னை இன்வைட் பண்ணியிருந்தான். பட் திடீர்னு என்னால் வர முடியாது, ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டான். அப்படிங்க இதை கேட்டதோ நம்ம யூரியோட மூஞ்சி மாறிடுச்சு. என்னை மன்னிச்சிட்டு யூரி, அவன் யார்கிட்ட இது சொல்ல வேணாம்னு சொன்னான், அதனால தான் அவன்கிட்ட சொல்லலைங்க. இட்ஸ் ஓகே, நானுமே அவன்கிட்ட ஆல்ரெடி கன்ஃபெஸ் பண்ணிட்டேங்கிறா. சிரிச்சுக்கிட்டே அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல, முரோ டக்குனு கிட்ட வந்து அவளோட தலையை பிடிச்சி ஆறுதல் சொல்றா. யூரியுமே ரொம்ப மெச்சூர்டா அதை அக்செப்ட் பண்ணிட்டு பேச, அவ்வளவுதான் சந்தோஷமா 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ போன்ல நோண்டிட்டு இருக்க, பசங்க கூப்பிட போறான். இதை இவங்க 3 பேரும் வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் எப்ப பார்த்தாலும் போன்ல ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கான். யாராச்சும் கூட டெக்ஸ்ட் பண்ணுவானோ, ஆனா எனக்கு மட்டும் லேட்டா ரிப்ளை பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டிக்கரை நம்ம ஹீரோக்கு போட, டக்குனு ஹீரோ எட்டி பார்த்து என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். ஒண்ணு இல்லையா அப்படிங்க, ஒண்ணு இல்லைன்னா இப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணதுன்னு சொல்லிட்டு போறான். உடனே எழுந்து இருக்கு ஒன்னு இருக்கு அப்படிங்கிறா. இப்ப இந்த பக்கம் புது பையன் அந்த கிக்குவை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சாங் எல்லாம் போட்டு காட்டிட்டு வரப்போட கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம இந்த பாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன மச்சான் எப்போ இல்லாத மாதிரி லவ் சாங் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்க, சம்திங் ராங்னு கேட்கறானுங்க. அப்படி எல்லாம் இல்ல, எனக்கு பாட்டு பிடிச்சது அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே குனிய, யாரு அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கறானுங்க. அவன் நம்ம ஹீரோவோட தான் வந்திருக்கா. அப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சா அப்படிங்க. கிக்கு நீ டூ லேட் விடுன்னு இருக்கானுங்க. ஆனா இது அவ பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்றான். தென் அங்கேயே இந்த பக்கமா நம்ம ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக லீவ்ல ஊருக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. என்னோட பழைய கிளாஸ்மேட்டோட ஃபாதர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அதனால தான். அவருமே கொஞ்ச நாள் என் அம்மாவோட சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாரு, அதனால தான் ரொம்ப க்ளோஸும் கூட அப்படின்னு இவன் சொன்னதும், அப்போ அந்த பொண்ணோட தான் நீ பேசிட்டு இருக்கியா கொஞ்ச நாளா அப்படின்னு கேட்கிறா. ஆமாமா, என்னோட பழைய கிளாஸ்மேட்டு இங்க வந்துட்டு தான் கூட சொன்னா அப்படிங்கிறான். இது புது ஏரியாங்கிறதுல அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. எல்லாரை விட அவளோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தே கால் வருது. அவள் தான் கூப்பிடுறா, இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பக்கமாக தள்ளி நின்றுக்கிட்டு, இப்போ என்னால் வர முடியாது, என் ஃப்ரெண்டோட வெளியே இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னை பற்றி கவலைப்படாத நீ போ அப்படின்ட்டா. சரி நான் ஒன்றும் கிளம்ப
அந்த இடத்துல கிக்கோ இருக்கிறதையும் பார்த்துட்டு போறான். அந்த பக்கம் ஹீரோயினும் தனியா இருக்கிறத இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு டிடே எங்களுக்கு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனை கழட்டி விட்டு போயிட்டானுங்க. ஸோ கிக்கோ இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ ஓகேவா இல்லை திரும்பவும் ஏதாச்சும் அழுக்காயிடுச்சா கிளாத்ல இல்லைன்னா உன் ஃப்ரெண்டோட சண்டைக்கு இது போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது என்னோட மன வருத்தங்க. அப்போ உனக்கு ஓகேன்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் கேட்க தயாருங்கிறான். கேட்டதுக்கு தேங்க்யூ, இப்போ ஓகே தான்ப்பா. நான் இப்படி உங்ககிட்ட புலம்புறனால மட்டும் என்ன மாறப்போகுது இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தாலும் நீ போ அப்படின்னு நான் சொல்லியிருக்க கூடாதேன்னு இருக்கா. ஃபுட்டாபா அப்படின்னு கூப்பிட டக்குன்னு பேய் மாதிரி எழுந்து ஓகே தான் நான் ஓகே தான் இருக்கா. பாவ பையன் பயந்தே போயிட்டான். இதுல தேங்க்யூ சொல்லிட்டு வேற சாப்பிட அவனுக்கு இவ பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு, சிரிப்பே வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அவங்களுக்கே கால் பண்ணி இல்லை நான் ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டா இல்லையா அவளுக்கே நான் ப்ரையாரிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன், ஸோ வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிட்டு திரும்ப வேகமாக அதே இடத்துக்கு ஓடி வரான். வந்து பார்த்தா கிக்கோவோட நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது, அதனால அவன் திரும்ப போக இதை கிக்கோ பார்த்துட்டான். என்ன பார்க்குறேன்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஒன்னும் இல்லையேன்னு சொல்லிட்டான். தென் இப்போ கட் பண்ணா ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கிளாஸ்லயுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே நம்ம ஹீரோ நின்றுட்டு அந்த ஒரு ஃப்ரெண்டோட தான் பேசிட்டு இருப்பான் போல. இதை நம்ம ஹீரோயினும் பாக்குறா. அப்ப டக்குன்னு நான் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு முருவ சொல்ல சரி உனக்கு என்ன ட்ரிங்க் வேணும்னு சொல்லி நாங்க வாங்கிட்டு வரோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம முருவும் கோகோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர இது பார்த்த ஹீரோவோட அண்ணன் டீச்சரு உன்னை ஃபர்ஸ்ட் நேம் வச்செல்லாம் கூப்பிடுறாங்க, நீ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கிறாரு. என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் இன்னும் மாறல, இது உங்களுக்குமே புரிய வரும் நம்புறேங்க, நீ பெயின்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியலையேங்கிறாரு. இவளுக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப நடந்த எல்லாத்தையும் மீனாட்டோ ஹேட்டானாக்கோன்னு சொல்லிட்டு சார் பேரையே சொல்லி வச்சு கூப்பிடுறான். நீங்க மட்டும் அவளை ஹர்ட் பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கங்கன்னு மிரட்டுறான். அவளுக்கு ஹர்ட் ஆகாத வரைக்கும் உனக்கு ஓகே தான் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் யூரியோ ஹீரோயினும் கிளாஸ்க்கு வர ஒரு 3 பசங்க சேர்ந்து யூரி தயவு செஞ்சு நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்கிறாங்க, அழகா இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு அவ சொல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. அவனுக்கு மதிக்கவே இல்ல. ப்ளீஸ் நீ இதை ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு யூரியை பார்த்து கேட்க இவளுக்கு கடுப்பாயிடுச்சு, வெளியே வந்து உட்காந்துட்டா. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோ திரும்பவும் போனும் கையும் தான் உட்காந்துட்டு இருக்கானா. என்னடா சேட்டிங்லேயே இருக்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையன் கேட்கிறான். இல்லையே நம்ம சொன்னதும் அப்போ உனக்கு பிடிச்ச பிள்ளை ஏதாச்சும் இருக்கா என்னன்னு கேட்கிறான். இல்லையேங்க, நம்ம கிளாஸ்ல யாரோ இருக்காங்க தானே சொல்லுங்க இல்லன்னு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல இருக்கிறதையும் பாக்குறா. கரெக்டா கிக்கோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே அவகிட்ட க்ளோஸா வந்து அதை கடிச்சு சாப்பிடுறான். இது ஹீரோ வேற பார்த்துட்டான். இங்க இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயின்கே ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு தெரியல. இங்க கிக்கோட கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கு. இங்க ஹீரோ கிட்ட திரும்ப நம்ம கிளாஸ் பொண்ணு தான் நான் பார்த்தேன், அவன் எதுவுமே பேசல. உண்மை சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க. ஆல்ரெடி கடுப்புல இருக்கானே வாயை மூடுன்னு சொல்லிட்டு கத்திட்டான். கிளாஸ் பின்ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா நம்ம ஹீரோயின் வரா. சரி விட்டுறான், அவன் சொல்லாட்டி என்ன நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு மீனாட்டோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்டான் இருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கிளாஸ் ரேப்பெல்லாம் ஃபெஸ்டிவலுக்காக 4 மணிக்கே அசம்பிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்கிறா. பதிலே பேசல, கோவத்துல இருக்கான், கிளம்பிட்டான். இப்போ நைட் ஆயிடுச்சு, 4 மணிக்கு இருக்க சொன்ன அவன் எங்க இருக்கான் பாரு, நான் ஒருத்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்க ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாம் பாத்துட்டு இருக்கா. ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருப்பா போல, ரிப்ளை வரல. இதை பாத்துக்கிட்டே திரும்ப முன்னாடி அந்த மெய்ட் ட்ரெஸ் இருக்கு, அவ்வளவுதான் எடுத்து அழகா மாட்டிக்கிட்டா. கரெக்டா கிக்கும் வரான். இதுதான் நீ ஃபெஸ்டிவலுக்கு போட போறியா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க சாச்சா இல்ல எனக்கும் இது சூட் ஆகாது, இனிமே கொஞ்சம் கேலிஷா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்லா இருக்குங்க, நீயும் அப்படிதான் ரொம்ப அழகா இருக்கங்கிறான். இவன் சிரிச்சுக்கிட்டே சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஜோக்கெல்லாம் சொல்லலங்கிறான். ஏன்னா அந்த கேலிஷா இருக்கவங்க ரொம்பவே சைலண்டாவும் ரொம்ப ஒரு மாதிரி மென்மையாவும் இருப்பாங்கங்கிறான். இப்போ டக்குன்னு அவன் கிட்ட வந்து நீ அப்படி என்னதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்ப, இங்க பாரு ஃபுட்டாபா, நீ இன்னுமே நல்லா கான்ஃபிடென்ஸா இருக்கணும், ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்ல வர. எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு ஹீரோ சவுண்டு உள்ள வரவான்னு கேட்குறான். ஏன் நீ வீட்டுக்கு போலியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க கீக்குக்கு நீ இங்க என்ன வேலை, சரி நான் போறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோ ஷர்ட்டை மாட்டிட்டு இருக்கா. அந்த பக்கமாவே நினைக்கிட்டு கோயோ இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உனக்கு அது சுத்தமா செட்டே ஆகல, கூடவே அவன் இப்படி ஒரு கேர்ளிஷா உன்னை ட்ரீட் பண்றது பார்த்து நீ இப்படி சந்தோஷப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குப்பா. ஐ மீன் நீ ஃபிளர்ட் ஆகுற, அது வேற எங்கேயாச்சும் போய் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட. பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஐயோ சாரி நான் வேணும்னு பண்ணல, நீ இப்படி எடுத்து பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிஜமாவே அழுகல, அவனுக்கு நான் புரிய வச்சுட்டு தான் இருந்தேங்கிறா. ஃபுட்டாபா மிஸ் ஃபுட்டாபா லேடி ஃபுட்டாபான்னு சொல்லிட்டு இப்போ இவன் வந்துட்டு இவளை ஒரு கேர்ள் மாதிரி ட்ரீட் பண்றான். ஆனா என்ன பண்றது, எனக்கு அழுக வருதேன்னு சொல்லிட்டு அவ திரும்ப ஆக்டிங் தான் போடுறா போல. டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணிட்டு சாரி நீ அழுக கூடாது ப்ளீஸ் அழுகாத அப்படி சொல்லிட்டு அவளோட முடிய கூட அப்படியே ஸ்பெல் பண்றான். இங்க ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல, அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப நீ அழுகவே இல்லையோன்னு அவன் சொல்ல அம்மா நீ இப்ப என்ன பண்ணன்னு கேக்குறா. அவனும் அவளைய பார்க்க அவளும் அவனைய பார்க்க அப்படியே ஹீரோவும் ஏதோ சொல்ல வர கரெக்டா அவனுக்கு போன் கால் வந்துடுச்சு. அதே அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவளும் இவனை கோயு சென்னுங்கிற மாதிரி கூப்பிடுவா போல. இப்படி நான் பல்பு வாங்குறேனேங்கிற மாதிரியே ஹீரோயின் பாக்குறா.
இப்ப கட் பண்ணா 2 பேரும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, கோயு நீ அந்த மெய்ட் ட்ரெஸ் போட்டு அழகா இருப்பேன்னு சொல்றா, அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவ பட்டிக்கு சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போவேன். இப்ப டக்குன்னு பாய்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் பாய்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி நின்று யோசிச்சு அவனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் போறது நம்ம ஹீரோயின் நின்று பார்த்துட்டு போறா. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா மினாட்டோ காமிக் படிச்சுட்டு அழுதுட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா நீ இங்க பண்றேன்னு கேட்க, உன் அப்பா தாண்டா உள்ள விட்டாருங்கிறான். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க, சும்மா தாண்டா வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட அதிகமா சேட் பண்ணிட்டா இருக்கா இல்லையா, அதை பத்தி கேட்டதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொன்னான்னு தெரியல. ஓ அதனாலதான் நீ வந்து அந்த பொண்ணோட இவ்வளோ அதிகமா பேசிட்டு இருக்கியா, இருந்தாலும் ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கியே அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நானுமே அவகிட்ட சொன்னேன், உன்னோட புது ஸ்கூல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மேக் பண்ணிக்கோ, உனக்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சொல்லு நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா என்ன அப்படி சொல்லிட்டு மினாட்டோ கேட்கறான். அது அப்படி கிடையாதுடா, அவ எந்த ஒரு வழியில இருக்கான்னு எனக்கு தெரியும், ஸோ அவளுக்காக இந்த நிலைமையில யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும், அதனால தான் நான் இருக்கேங்கிறான். ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா ரீசெண்டா இருந்திருக்காரு இல்லையா, இதே மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவை இழந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இவனுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் அவளோட இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றான். பட் இவனோட பாஸ்ட் பத்தி எல்லாம் மினாட்டோக்கு தெரியாது இல்லையா, அதனால கோயு உனக்கும் அந்த மாதிரி கஷ்டமான நிலைமை ஏற்பட்டிருக்கா, நான் இல்லாம போயிட்டேன், அப்ப நான் உன் கூட இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் உன் பக்கம் அப்போதுல இருந்தே இருந்திருப்பேங்கிறான். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி எழுந்து போவ, எங்க போறேன்னு கேட்கறான். இரு நான் உனக்கு என் பூனைக்குட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் அதை எடுக்க போவ, இது கேட்டா இவ்வளோ செய்யுன்னு சொல்லிட்டு படுக்கிறான். அப்போ அந்த கட்டல் கடி இருக்கு, அவனோட பழைய திங்ஸ் கிடைக்குது, அதுல இருக்க அந்த மேக்ஸ் நோட்டை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோ வந்து டக்குன்னு அதை புடுங்கிக்கிட்டான். நீ அதை பார்த்துட்டியான்னு கேட்க, என்னத்தன்னு கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அதை டேபிள்குள்ள போட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட உட்காந்துட்டு இருக்க. அப்ப நீ இன்னும் ஹீரோயின் லவ் பண்ணிட்டா இருக்குன்னு கேட்க, கம்மனிடா அப்படிங்கிறான். இவன் பைத்தியம் மாதிரி சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சுட்டான். வாய மூட்டை இல்லையா அப்படி சொல்லிட்டு கத்த, இங்க பாரு ராமச்சா இதெல்லாம் இப்படி பண்ணாலாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஒழுங்கா அந்த பழைய கிளாஸ்மேட் சொல்றியல அவகிட்ட இருந்து தள்ளியே இருங்க, நீ நினைக்கிற மாதிரி நான் ஹீரோயினோட ஒன்னும் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேங்கிறான். இப்ப நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. யூரி அங்க இருக்க பசங்களுக்கு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. முரோ ரொம்ப கூலா இருக்கா. இதை பார்த்து மினாட்டோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ கூட அந்த மெய்ட் ட்ரெஸ் போட்டு இருக்கான். மினாட்டோ பாத்தியா என் காலில் உள்ள முடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு தூக்கி காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா கிக்கோ வரான். நம்ம ஹீரோயினும் போய் வெல்கம் ஹோம் அப்படி சொல்லிட்டு அவளை வெல்கம் பண்ண, அடேங்கப்பா ஹோமா அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு ரொம்பவே கூலா இருக்குங்கிறான். அப்படியா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சு பேசுறத ஹீரோ நோட் பண்றான். தென் இவங்க கிளாஸ்ல வந்துட்டு ஏதோ ரெஸ்டாரண்ட் செட்டப்ல வச்சிருப்பாங்க போல. பாத்தியா நீ கேட்டது கொண்டு வந்துட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிக்குக்கு கொடுக்க, அதுக்கு என்ன பரவாயில்ல நான் அவனும் வாங்கிக்கிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் கொட்டாய் விடுறதை பார்த்துட்டு நீ நல்லா தூங்கலையா நைட்டுன்னு சொல்லிட்டு கேட்கறான். கொஞ்சம் தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே, எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு, அதனாலதான் எனக்கு தூக்கம் வரலங்கிறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் விரும்பாத ஒண்ணு, ஸோ கண்டிப்பா நான் இனிமேல் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன்னா என்ன வேணா ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நான் முன்ன மாதிரியே தான் இப்பவும் இருக்குன்னு தோணுதுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலா பேசுறா. பட் எனக்கு அப்படி தோணல, இன்னையிலிருந்து உன்னோட பெர்ஸ்பெக்டிவையே மாற்றி பாரு. ஸோ கண்டிப்பாக நீ அந்த பழைய ஆங்கிளில் பார்க்குற இல்லையா, அதனோட ஃபீல் கண்டிப்பாக இருக்காது, ஒரு புது விஷயம் உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறான். புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமாம் நீ இமேஜினே பண்ணி பார்க்காதவனா கூட இருக்கலாம் இல்லையாங்க. ஸோ இது கேட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டா போயிட்டா. கிக்குவோ அவளை பார்த்துக்கிட்டே நீ என்ன லவ் பண்ணுற வர எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் நம்ம முரோ பாக்ஸில் ஏதோ கொஞ்சம் வெயிட்டாக தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதை ஹீரோவோட அண்ணன் டீச்சர் பார்க்குறாரு. ஸோ இவ்வளோ அப்படி தூக்கிட்டு வந்து ஒரு கட்டத்தில் முடியாமல் கீழே வச்சுக்கிட்டா. அப்ப டக்குன்னு ஒரு போர்டு மாதிரி வருது. பார்த்தா நம்ம மினாட்டோ நான் இதை தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி வேலைக்கெல்லாம் பசங்கிட்டையும் ஹெல்ப் கேளுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். நீ எனக்காக வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, தேங்க்யூன்னு முரோ சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு என்கிட்ட டனாக்கா சார் தான் வந்து சொன்னாருங்கிறான். டனாக்கா சாரா அப்படி சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டா. பட் இவனும் சோகமா மூஞ்சி வச்சுட்டு எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்ச பொண்ணு இன்னொருத்தர் மேல கிரஷ்ல இருக்காங்கிறது தெரியுங்கிறான். மினாட்டோ நீயும் நல்ல பையன் தான் சொல்ல வர, இது ஒண்ணு என்னோட கன்ஃபெஷன் கிடையாது, எனக்கு தெரியும் நான் உனக்கு ஒர்த்தான ஒரு பையன் இல்லைன்னு, ஆனா நான் எப்படிப்பட்ட கூலான பையன் நான் உனக்கு காட்டுவேன், சோ ப்ளீஸ் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறான். இது நியாயமே இல்லைன்னு சொல்ல, பட் நான் ஒன்னும் கெட்ட பையன் இல்லையே, எனக்காக வெயிட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி சிம்பாலிக்கோ சொல்லிட்டு நான் முன்னாடி போறேன் அப்படி சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவங்களோட கிளாஸ்க்கு வராங்க இல்லையா, அப்படி வந்துட்டு போறவங்க கிட்ட நம்ம ஹீரோ தான் தேங்க்யூ சொல்லி அனுப்பி வைக்கிறான் கியூட்டா. அந்த பக்கமா மினோட நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ போய் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணி கூட்டு வருன்னு பார்த்தா என்ன இங்க பண்ணிட்டு இருக்கங்கிறான். பார்த்தா நம்ம மினாட்டாவும் கையில எல்லாம் தூக்கிட்டு போய் எங்களோட கிளாஸ்ல நாங்க இதெல்லாம் போட்டிருக்கோம், தயவு செஞ்சு அங்க போய் விசிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் அனுப்பி வச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோட அண்ணன் சார் வந்து முரோ எதையோ தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கா, போய் அவளுக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நீங்களா இது என்கிட்ட சொல்றீங்க, நம்ம 2 பேரும் தான் போட்டியாளாச்சே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, டேய் போட்டியாளா இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி உஸ்பேத்தி விட்டுருப்பாரு போல. இப்போ வெறி கொண்டு
கண்டிப்பா இதுக்காக நான் பண்ணி ஆவண்டா ஏதாச்சும், நீயும் பண்ணணும்னு நம்ம ஹீரோவை பத்தி சொல்றான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கிக்குவை அனுப்பி வைக்கிறா. அவன் போகும்போது கொஞ்ச நேரத்துல என் பேண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போது நீ கண்டிப்பா வரணுங்கிறான். நீ பேண்ட்ல எல்லாம் இருக்கியா கிக்கு? நான் ஆச்சரியமா கேட்க, ஆமா 3:30 மணிக்கு கண்டிப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதனோட இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குறான். அட இந்த டைமுக்கு எங்க ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருமே, அப்ப கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸோட நான் அங்க வரேன் இவ சொல்ல. அப்போ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனும் போறான். இப்ப திரும்ப வந்து 3:30 மணிக்கு மறந்துடாத, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சரியா அப்படி சொல்லிட்டு போறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே சரி சரின்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோ கடுப்பா பார்த்துட்டு இருக்கான். தென் கட் பண்ணா அவனோட பேண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. நம்ம ஹீரோயினும் யூரியும் முரோவும் 3 பேரும் வராங்க. அவன் தான் மேல நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு மைக்குன்னு கூட பார்க்காம அவ பேர் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த சவுண்டை கேட்டு உள்ள வந்துட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோவை பார்த்து கேட்க, எனக்கு போர் அடிக்கணும்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்ததை நம்ம கிக்குவுமே பார்த்துட்டான். அப்புறம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண பயங்கரமா இருக்கான். யூரியா இதை பார்த்துட்டு பாரு அவன் ஆளே மாறி போயிட்டான் இருக்கான். இதுலயும் அடுத்து அப்படியே லவ் சாங்கையும் பாட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்காகவே பாடுற மாதிரி பாடிட்டு இருக்கான். பட் இதை கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தது தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஹீரோவோட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணது, அப்புறம் மறுபடியும் ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் சந்தோஷமா சிரிச்சது, அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது சைட் அடிச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொலாப்ஸா எல்லா மொமெண்ட்ஸையும் கண்கல்லுங்க அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இவளை பார்த்துட்டு ஃபுட்டாமா அப்படி சொல்லிட்டு கிட்ட வர என்ன அப்படி சொல்லிட்டு திரும்ப அது கிஸ்ஸா மாறிடுச்சு. பாவம் ஒருத்த இவளுக்காக அங்கே நின்று பாடிட்டு இருக்கான். அது என்னமோ இவங்க 2 பேருக்கும் சாதகமாக ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோ கொஞ்சம் காதை இது பண்ண அப்படி சொல்லிட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் அப்படியே கண்ணில் தண்ணி எல்லாம் தொடச்சிக்கிட்டு ஓகே தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பாட்டு முடிய சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். இவங்க கிஸ் பண்ணதை கிக்கு பார்த்தானான்னு தெரியல. பட் அவன் முகம் கொஞ்சம் மாற மாதிரி தான் தெரியுது. இங்க ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. வெளியே வந்த ஹீரோவும் அதே ஃபீல்ல தான் வாயை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்படியே இந்த ஈவெண்ட்டும் முடிய உள்ள வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம முரோவும் அதான் பண்ணிட்டு இருக்கா. க்ளோசிங் பார்ட்டி நடக்க போது ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு மைக்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டே நம்ம முரோ கீழே பார்க்க ஒரு போஸ் கிடக்கு. எடுத்து பார்த்தா ஹீரோ அண்ணனோட போஸ் தான் அது. அதை பத்தி விசிரிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா கிக்கு கிட்ட வந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறா. ஆனா செகண்ட் சாங் பாடும்போது முகமே வேற மாதிரி இருந்ததுங்கிற மாதிரி இவன் கேட்க அதெல்லாம் வேற விஷயம், பட் நான் என்ஜாய் பண்ணேங்கிறா. அதெல்லாம் மறந்துரு, என்ன நடந்துச்சோ அதை மறந்துரு, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்ல அந்த கிஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அதை சொல்றான். அப்ப நீ அதை பார்த்துட்டியா நீ கேட்க இது மாதிரி அர்த்தம் இல்லாத விஷயத்தையெல்லாம் மறக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு அவன் சொல்ல அப்போ இது மீனிங்லெஸ்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு போறேன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா. அதை நினைச்சு பார்த்துட்டு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டான். அப்ப அவளோட தலையத்தோட கிக்கு கிட்ட வர கரெக்டா ஹீரோ வந்துட்டான். உடனே அவனை அவாய்ட் பண்றதுக்காக கிக்கு விட்டு திரும்பி க்ளோசிங் பார்ட்டிக்கான டான்ஸை நீ கத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க அவன் இல்லைன்ட்டு இருக்கான். இதை பார்த்த கடுப்பான ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோனை பிடிச்சி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேங்கிறான். அவன் அப்போ ஒரு மாதிரியே ரியாக்ட் பண்ண அப்போ நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. இவன் பின்னாடியே ஓட பார்க்க கிக்கு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவளுக்கு இப்போ அவன் கூட பேச பிடிக்கல ஸோ விட்டுருங்கிறான். நீ இதுக்குள்ள வராதன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்காம போயிட்டான். இப்போ அவளை பார்த்து ஓடி வர ஹீரோயின் அவனை பார்த்ததும் ஓடிட்டு இருக்கா. ஓடுதுன்னு சொன்னா ஆமா நீ என்னை பார்த்து வந்துட்டு இருந்தா நான் அப்படிதான் ஓடுவேன்ட்டு ஓடிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா முரோ ஹீரோ அண்ணனோட பர்ஸை எடுத்தா இல்லையா கீழே இருந்து அதை நேரா அவர்கிட்டே கொடுக்க வரா. சார் இது உங்களோட தானே அப்படி சொல்லிட்டு கேட்க எங்கிருந்துமா எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் பாரு எதுவுமே எடுக்கல யாரும் எடுக்கல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப முரோ நான் உங்களுக்கு இது கொண்டு வந்து கொடுத்தேன்ல அதுக்கு ஏதாச்சும் எனக்கு ரிவார்டு தாங்கன்னு கேட்கிறா. சரி உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்க அதுக்காக நீங்க எனக்கு ஒன்று ஸ்பெஷலா பண்ணணுமே அப்படின்னு இவ கேட்க அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவளுக்கு கடுப்பாக சும்மா சொன்னேன் இது உனக்காக ஸ்பெஷல் ஒன் அப்படி சொல்லிட்டு கீழே குனிய கண்ணை மூடிக்கிட்டாரு. இப்போ இவளும் பார்த்துக்கிட்டே இருக்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ முரோவும் குனிஞ்சு சாரை கிஸ் பண்ணிட்டா. அப்போ மினோட்டோ பாவமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா. அவ டக்குன்னு ஒரு கிளாஸ்க்குள்ள போயிட்டா. என்கிட்ட வந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு பொருளையும் தூக்கி போட்டுட்டு இருக்கா. அப்படி போட்டதுல கொஞ்சம் பலமா அடிபடுற மாதிரி உன்னை தூக்கி வீசிட்டா. ஐயோ சாரி அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இவன் என்னை மன்னிச்சிடு நான் அதை வேணும்னு பண்ணல தெரியாமல் நடந்துருச்சு ஸோ ஐம் சாரிங்க. அப்போ என்கிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் என்னை துரத்திட்டு வந்தியான்னு கேட்குறா. அப்போ உனக்கு அது பிடிக்கலையா ஃபுட்டாபா? சரி விடு அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டாக கூட நீ வச்சுக்கோ. நானும் அதை பற்றி வருத்தப்படாமல் இருக்க ட்ரை பண்ணுறேங்க. இவ கடுப்பா இன்னொரு பொம்மையை தூக்கி போட்டுருக்கா. எதுக்காக நீ இவ்வளோ கோவமாக இருக்குன்னு கேட்க நான் இல்லை நீ தான். நானுமே நடந்ததை நினச்சி கவலைப்பட போகிறது கிடையாது. கிக்கு கூட சொன்னா அது ஒரு மீனிங்லெஸ்னு. ஸோ இது சொல்ல போனால் ஒன்றுமே கிடையாதுன்னு இவ பாட்டுக்கு புலம்ப அது ஆக்சிடென்ட்டாக இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவளை பிடிச்சி திரும்ப கிஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயின் பேபான்னு பார்க்க இனிமேல் நீ இது நடக்காமல் இருந்தாங்கிறத பற்றியே பேசக்கூடாதுங்கிறான். கோயோ நீ இப்படி எனக்கு கிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லைங்கிறா. அப்பவா திரும்ப பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட கையை விட்டுட்டா. அவள் அப்பவுமே அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கா. உனக்கு பிடிக்கலன்னா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்து திரும்ப அவளை கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே இவங்க 2 பேர் ஒன்று சேர்றதோடையே இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. இப்படி முடிச்சிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. செகண்ட் சீசன்ல இதை விட சூப்பராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் சீசன்ல லவ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு செகண்ட் சீசன்ல
லவ் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரோமோவை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இதனோட செகண்ட் சீசன் January 16 தான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுமே அடுத்தடுத்து போட முடியாது, ஏன்னா ஒரு வாரத்துக்கே ஒரு எபிசோட் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டக்குன்னு ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஒட்டுக்காவே பார்த்துடலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.